அன்பர்களே, நண்பர்களே, படித்து விட்டீர்களா? ஆனந்த சந்திரிகை அமெரிக்காவிலிருந்து வெளிவரும் தமிழ் மின்னிதழ். குடும்பத்துடன் படித்து மகிழ ஆனந்த சந்திரிகை, குழந்தைகளோடு படித்து மகிழ பாலச்சந்திரிகை, பெற்றோர்கள் படித்து மகிழ ஞான சந்திரிகை, கற்றோர்கள் படித்து மகிழ லோக சந்திரிகை, எல்லோரும் படித்து மகிழும் மாயச்சந்திரிகை என 5 பகுதிகளாக மாதம் 2 முறை வெளிவருகிறது ஆனந்த சந்திரிகை. ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திங்களில் தமிழ் புத்தாண்டு தினத்தன்று ஆண்டு மலரும் உண்டு. படியுங்கள், மேலும் படியுங்கள், தொடர்ந்து படியுங்கள். நன்றி, வணக்கம். It's time to play Real Master. InnoConcepts is an authorized dealer for ultra wet grinders since 1994. Guess what? They are also the dealers for Panasonic. In Panasonic, they have 6 models and 4 sizes of wet grinders, mixer grinders, and commercial wet grinders. Okay, but why should I choose InnoConcepts? Innovative and specialty kitchen appliances for residential and commercial use. High return on investment. Personalized service and support. Contact at innoconcepts.com. They are right here in Atlanta. InnoConcepts, Grandma's cooking at your fingertips. வாங்க விளையாடுவோம், மோதி விளையாடுவோம். சரி சரி என்ற வார்த்தையை சொன்னால் நம் மனதில் எழுவது சிரி சிரி. ஜி தமிழ் ஸ்டுடியோஸ், பிரிஸ்கோ டெக்சாஸில் இருந்து சரி சரி சிரி சிரி, ஸ்டாரிங் ஆர்.ஜே. விக்டர். எந்த நாட்டுல இருந்தாலும் பண்டிகை காலங்கள்ல நம்முடைய பாரம்பரிய உடைகளை அணிவதுதானே மகிழ்ச்சி. ஆன்லைன் ஷாப்பிங்ல ஆர்டர் பண்ணா போட்டோல இருக்க மாதிரி நேர்ல வரமாட்டேங்குதுங்கிற கவலையை விடுங்க. புதுமையான பட்டுப்புடவைகள், ஃபேன்சி ரக புடவைகள்னு லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லோருக்கும் ஏற்ற விலையிலும் தரத்திலும் பிரிட்டிஃபை பொட்டிக்ல இருக்கு. ஆரி ஒர்க் செய்யப்பட்டு தைக்கப்பட்ட பிளவுசஸோட. இது மட்டும் இல்லாமல் 1 முதல் 15 வரையிலான குழந்தைகளுக்கான பட்டுப்பாவாடைகள், லெஹங்கா சோலி மற்றும் கண்கவர் ஆபரணங்கள்னு எல்லாமே பிரிட்டிஃபை பொட்டிக்ல இருக்கு. ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் ஃபாலோ பிரிட்டிஃபை பொட்டிக்ஸ் FB பேஜ். Prettify Boutique makes you beautiful.
கோழி சுண்டல். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாவதும் ஊரே யாவரும் கேலி. உண்பது நாழி உடுப்பது இரண்டே உறைவிடம் என்பது ஒன்றே. உழைத்து வாழ்ந்தோம் உழைத்து வாழ்வோம். தீதும் நன்றும் பிறர் தரவாராயனும் நன்மொழியே நம் பொன்மொழியா. போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழிகாட்டும் அன்பு மொழி ஐயன் வள்ளுவரின் தாய்மொழியா. செம்மொழியான தமிழ் மொழியா. செம்மொழியான தமிழ் மொழியா. செம்மொழியான தமிழ் மொழியா. செம்மொழியான தமிழ் மொழியா. ஓரறிவு முதல் ஆறறிவு உயிரினம் வரையிலே உணர்ந்திடும் உடலமைப்பை பகுத்து கூறும். ஓரறிவு முதல் ஆறறிவு உயிரினம் வரையிலே உணர்ந்திடும் உடலமைப்பை பகுத்துக் கூறும். தொல்காப்புகள் தொல்காப்பியமும் ஒப்பற்ற குரல் கூறும் உயர் பண்பாடு. ஒலிக்கின்ற சிலம்பும் மேகலையும் சிந்தாமணியுடனே வளையாமதி புல்டலகேசியோ. செம்மொழியான தமிழ் மொழியா. செம்மொழியான தமிழ் மொழியா.
ஆதி அந்தமில்லாது இருக்கின்ற இனிய மொழி, ஓதி வளரும் உயிரான உலக மொழி, ஓதி வளரும் உயிரான உலக மொழி, நம் மொழி அதுவே செம்மொழியான தமிழ் மொழியாம். தமிழ் மொழி தமிழ் மொழி தமிழ் மொழியாம். செம்மொழியான தமிழ் மொழியா, செம்மொழியான தமிழ் மொழியா, செம்மொழியான தமிழ் மொழியா, தமிழ் மொழியா தமிழ் மொழியா தமிழ் மொழியா தமிழ் மொழியா, தமிழ் மொழியா தமிழ் மொழியா தமிழ் மொழியா. செம்மொழியான தமிழ் மொழியா. அன்பர்களே, நண்பர்களே, படித்து விட்டீர்களா? ஆனந்த சந்திரிகை அமெரிக்காவிலிருந்து வெளிவரும் தமிழ் மின்னிதழ். குடும்பத்துடன் படித்து மகிழ ஆனந்த சந்திரிகை, குழந்தைகளோடு படித்து மகிழ பாலச்சந்திரிகை, பெற்றோர்கள் படித்து மகிழ ஞான சந்திரிகை, கற்றோர்கள் படித்து மகிழ லோக சந்திரிகை, எல்லோரும் படித்து மகிழும் மாயச்சந்திரிகை என 5 பகுதிகளாக மாதம் 2 முறை வெளிவருகிறது ஆனந்த சந்திரிகை. ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திங்களில் தமிழ் புத்தாண்டு தினத்தன்று ஆண்டு மலரும் உண்டு. படியுங்கள், மேலும் படியுங்கள், தொடர்ந்து படியுங்கள். நன்றி, வணக்கம். It's time to play Real Master. InnoConcepts is an authorized dealer for ultra wet grinders since 1994. Guess what? They are also the dealers for Panasonic. In Panasonic, they have 6 models and 4 sizes of wet grinders, mixer grinders, and commercial wet grinders. Okay, but why should I choose InnoConcepts? Innovative and specialty kitchen appliances for residential and commercial use. High return on investment. Personalized service and support. Contact at innoconcepts.com. They are right here in Atlanta. InnoConcepts. Grandma's cooking at your fingertips. வாங்க விளையாடுவோம், மோதி விளையாடுவோம்.
சரி 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 என்ற வார்த்தையை சொன்னால் நம் மனதில் எழுவது சிரி சிரி. G Tamil Studios, Frisco, Texasல் இருந்து சரி சரி சிரி சிரி, starring R.J. Victor. எந்த நாட்டுல இருந்தாலும் பண்டிகை காலங்கள்ல நம்முடைய பாரம்பரிய உடைகளை அணிவதுதானே மகிழ்ச்சி. ஆன்லைன் ஷாப்பிங்ல ஆர்டர் பண்ணா போட்டோல இருக்க மாதிரி நேர்ல வரமாட்டேங்குதுங்கிற கவலையை விடுங்க. புதுமையான பட்டுப்புடவைகள், ஃபேன்சி ரக புடவைகள்னு லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லோருக்கும் ஏற்ற விலையிலும் தரத்திலும் பிரிட்டிஃபை பொட்டிக்ல இருக்கு. ஆரி ஒர்க் செய்யப்பட்டு தைக்கப்பட்ட பிளவுசஸோட. இது மட்டும் இல்லாமல் 1 முதல் 15 வரையிலான குழந்தைகளுக்கான பட்டுப்பாவாடைகள், லெஹங்கா சோலி மற்றும் கண்கவர் ஆபரணங்கள்னு எல்லாமே பிரிட்டிஃபை பொட்டிக்ல இருக்கு. ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் ஃபாலோ பிரிட்டிஃபை பொட்டிக்ஸ் FB பேஜ். Prettify Boutique makes you beautiful. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். மோதி விளையாடும் நேரம். உங்கள் தொகுப்பாளர் டென்சிங் வில்லியம். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜி தமிழ் தொலைக்காட்சி வழங்கும் STP மாற்று மோதி விளையாடு மொழியுடன் சீசன் Q. இன்னைக்கும் அழகான ஒரு 2 ஜோடிகள் வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. நாம அவங்கள உடனே நம்ம கூப்பிட்டுலாம். முதல் கண்டஸ்டண்டா நம்ம கூப்பிட இருப்பது முத்துகிருஷ்ணன் மற்றும் கயல்விழி. வணக்கம் முத்து, வணக்கம் கயல், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம். நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கிறோம். அப்படியே உட்கார்ந்துக்கோங்க. அடுத்த டைமே நான் உள்ள கூட்டிட்டு வந்துடுறேன். நேர்களே, இன்றைய இந்த ஷோல விளையாட போகிற 2வது அணியினர் கார்த்திக் மற்றும் வைஷ்ணவி அணியினர் இதோ உங்களுக்காக. வணக்கம் கார்த்திக், வைஷ்ணவி. ஹாய் பாப்பா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம், சூப்பரா இருக்கிறோம். சரி, அப்படியே உட்கார்ந்துக்கோங்க. நம்ம முத்துட்ட போயிட்டு வந்துடலாம். முத்து, கயல், உங்களை பற்றிய ஒரு அறிமுகம். நாங்க பேசிக்கா வந்து சென்னையில இருந்து வந்திருக்கோம். இங்க வந்து ஒரு 11 வருஷம் ஆகுது. ஓகே. ஹாப்பியா போயிட்டு இருக்கு. லைஃப் ஜாலியா போயிட்டு இருக்கு. 2 பிள்ளைங்க. பொண்ணு வந்து 7th கிரேடு, பையன் வந்து இப்பதான் 2nd கிரேட் முடிக்கிறான். ஸோ ஹாப்பி லைஃப் அப்படின்ற மாதிரி கடவுள் கொடுத்தது வந்து நல்லா சந்தோஷமா போயிட்டு இருக்கு. சூப்பருங்க. இப்போ இந்த நேரத்துல குவாரண்டைன் வந்து நமக்கு கொஞ்சம்
பேக் போன மாதிரி இருக்கு, பட் ஸ்டில் வி ஆர் டேக்கிங் கேர். சூப்பருங்க. கயல், உங்களை பற்றி சொல்லுங்க. நானும் சென்னையில இருந்தா வந்திருக்கேன். நாங்க 10 இயர்ஸ் ஆகுது. நான் வந்து 2 பசங்க தான். சூப்பர். பாப்பா, உங்க பேரு சொல்லுங்க பாப்பா. ஹர்ஷிதா. ஹர்ஷிதா. நான் சன்ஸ்கிரிட் ஓகேங்க. தம்பி பேரு? படிக்கிறேன். விஷாகன். நான் செகண்ட் கிரேட் படிக்கிறேன். சூப்பர். ஓகேங்க. அப்படியே நம்ம அடுத்த அணியினருக்கு போயிடலாம். கார்த்திக், வைஷ்ணவி, உங்களை பற்றி ஒரு அறிமுகம். என் பேரு கார்த்திக். இது என்னோட ஒய்ஃப் வைஷ்ணவி. இது எங்க பொண்ணு பிரகதி. ஸோ நான் வந்து பேசிக்கலி ட்ரிச்சி, என் ஒய்ஃப் வந்து காரைக்குடி. ஸோ நான் யூஎஸ் வந்து 2009 வந்தேன். ஆல்மோஸ்ட் 11 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இனிஷியலாக வந்து கலிஃபோர்னியாவில் ஒரு 7-8 இயர்ஸ் இருந்தேன். ஸோ டாலஸ் 5 இயர்ஸ் ஆகுது. ஸோ இப்போ லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ செல்ஃப் குவாரண்டைன், இந்த கொரோனா வைரஸ்னால வெளில எங்கேயும் போக முடியல. வீட்டில் ஒரு குழந்தை வச்சுட்டு ரொம்ப போர் அடிக்குது. ஸோ மற்றபடி லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு. சூப்பர். வைஷ்ணவி? நான் வந்து காரைக்குடிங்க, என் ஊர் ஆக்சுவலி. ஸோ நான் இங்கே வந்து ஒரு 7 இயர்ஸ் ஆகுது. ஸோ சூப்பர். இங்கே நல்லா இருக்கு, ஒரு மாதிரி நல்லா தான் போயிட்டு இருக்கு. அண்ட் பாப்பாவுக்கு வந்து 3.5 இயர்ஸ் ஆகுது. ஸோ அவ வந்து மாண்டசரி போயிட்டு இருக்கா. சொல்லுங்க, உங்கள் 2 அணியினருக்கும் நம்ம முதல் ரவுண்ட விளையாட போறோம். அதுக்கு முன்பாக உங்கள் 2 அணியினருக்கும் ஒரு பெயர் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அணியினருக்கான ஒரு பெயர் சொல்லுங்க. முத்து, உங்க அணியினருக்கு என்ன பெயர் வைக்கலாம்னு இருக்கீங்க? நாங்க பிகில் வைக்கலாம் இருக்கோம். பிகில் வைக்கலாம். ஓகே. 4 பேருமே விஜய் ஃபேன்ஸா? இதுல வேற யாருக்கும் உடன்பாடு? எல்லாருக்கும் உடன்பாடு தானா? 4 பேருமே விஜய் ஃபேன். 4 பேருமே விஜய் ஃபேன்ஸ் தான். அதனால பிரச்சனை இல்ல, வீட்ல சந்தோஷம் எப்பவுமே இருக்கும்னு சொல்லிக்கலாம். ஓகேங்க, ரைட். நல்ல ஒரு பெயர், பிகில் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. கார்த்திக், உங்கள் அணிக்கு பெயர்? எங்க அணியோட பேர் வந்து காற்று வெளியிடை. ஸோ நாங்கள் இருக்க தெருவோட பேரை வந்து அப்படியே நாங்கள் இது வின்வர்ட் டிரைவ்ல இருக்கோம். நாங்கள் அதை அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி காற்று வெளியிடை நாங்கள் பேர் வச்சிருக்கோம். கார்த்திக், காற்று வெளியிடைன்னு அழகான ஒரு பெயர் வச்சிருக்கீங்க. அப்படியே முத்து டீமுக்கு போயிடலாம். முத்து, அப்படியே இந்த ஸ்கிரீனை பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு. குறிப்பா நம்மளுடைய மோதி விளையாடு மொழியுடன் அதுல பெற்றோர்களை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்படியே அவங்களுடைய பெற்றோர்கள் பாக்குறோம், ஒரு அறிமுகப்படுத்திருங்க அவங்கள. என்னோட அப்பா திருநாவுக்கரசு, அவரோட பேரு. வணக்கங்க. அம்மா விமலா. வணக்கம்மா. ஓகே, எப்படி இருக்கிறீங்க? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கிறீங்க. குவாரண்டைன் டைம் எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க? அது கிட்ஸ் இருக்காங்க, கிராண்ட் சைல்ட் இருக்காங்க, அவங்களோட போகுது. கொஞ்சம் கேம் விளையாடுறோம், வாக்கிங் கார்டன்ல. நல்லாவே போகுது. இந்த டைம்ல இவங்க கூட இருக்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆமாங்க, எல்லாரும் நம்ம குழந்தைங்க எப்படி இருக்கிறாங்களோ என்ன பண்றாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க ஒரு நேரத்துல குழந்தைங்க கூட வந்து இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலான விஷயம். இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடலாம். தொடர்ந்து விளையாடலாம். நேர்களே, இது ஜி தமிழ் தொலைக்காட்சி வழங்கும் எஸ்டிபி மார்ட் மோதி விளையாடு மொழியுடன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. அன்பர்களே, நண்பர்களே, படித்து விட்டீர்களா? ஆனந்த சந்திரிகை, அமெரிக்காவிலிருந்து வெளிவரும் தமிழ் மின்னிதழ். குடும்பத்துடன் படித்து மகிழ ஆனந்த சந்திரிகை, குழந்தைகளோடு படித்து மகிழ பாலச்சந்திரிகை, பெற்றோர்கள் படித்து மகிழ ஞான சந்திரிகை, கற்றோர்கள் படித்து மகிழ லோக சந்திரிகை, எல்லோரும் படித்து மகிழும் மாயச்சந்திரிகை என 5 பகுதிகளாக மாதம் 2 முறை வெளிவருகிறது ஆனந்த சந்திரிகை.
ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திங்களில் தமிழ் புத்தாண்டு தினத்தன்று ஆண்டு மலரும் உண்டு. படியுங்கள், மேலும் படியுங்கள், தொடர்ந்து படியுங்கள். நன்றி, வணக்கம். InnoConcepts is an authorized dealer for ultra wet grinders since 1994. Guess what? They are also the dealers for Panasonic. In Panasonic, they have 6 models and 4 sizes of wet grinders, mixer grinders, and commercial wet grinders. Okay, but why should I choose InnoConcepts? Innovative and specialty kitchen appliances for residential and commercial use. High return on investment. Personalized service and support. Contact at innoconcepts.com. They are right here in Atlanta. InnoConcepts, Grandma's cooking at your fingertips. எந்த நாட்டுல இருந்தாலும் பண்டிகை காலங்கள்ல நம்முடைய பாரம்பரிய உடைகளை அணிவதுதானே மகிழ்ச்சி. ஆன்லைன் ஷாப்பிங்ல ஆர்டர் பண்ணா போட்டோல இருக்க மாதிரி நேர்ல வரமாட்டேங்குதுங்கிற கவலையை விடுங்க. புதுமையான பட்டுப்புடவைகள், ஃபேன்சி ரக புடவைகள்னு லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லோருக்கும் ஏற்ற விலையிலும் தரத்திலும் பிரிட்டிஃபை பொட்டிக்ல இருக்கு. ஆரி ஒர்க் செய்யப்பட்டு தைக்கப்பட்ட பிளவுசஸோட. இது மட்டும் இல்லாமல் 1 முதல் 15 வரையிலான குழந்தைகளுக்கான பட்டுப்பாவாடைகள், லெஹங்கா சோலி மற்றும் கண்கவர் ஆபரணங்கள்னு எல்லாமே பிரிட்டிஃபை பொட்டிக்ல இருக்கு. ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் ஃபாலோ பிரிட்டிஃபை பொட்டிக்ஸ் FB பேஜ். Prettify Boutique makes you beautiful. It's time to play Real Master. வெல்கம் பேக் டு ஜி தமிழ் தொலைக்காட்சி வழங்கும் STP மார்ட் மோதி விளையாடு மொழியுடன் சீசன் Q. 2 அணியினரை பற்றி ஒரு அறிமுகம் முடிஞ்சிச்சு. 2 பேரும் அப்படியே எப்படா கேள்வி கேட்பாங்க அப்படின்னு ரெடியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம முதல் ரவுண்டுக்கு போயிடலாம். முதல் ரவுண்டு போறதுக்கு முன்னாடி அதனுடைய விதிமுறைகள். முதல் சுற்றுல உங்களுக்கு மொத்தம் 12 கேள்விகள். ஒரு அணியினருக்கு 6 கேள்விகள் வீதம், மொத்தம் 12 கேள்விகள். நீங்க எந்த நம்பரை வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கேள்விக்கும் 3 குறிப்புகள் இருக்கும். முதல்ல ஒரு குறிப்பு கொடுப்போம். அதற்கான கால அவகாசம் 15 வினாடிகள். நீங்க சரியான பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 மதிப்பெண்கள். ஒருவேளை தவறாக இருந்ததுன்னா 2வது குறிப்பு நாங்க உங்களுக்காக திரையில காண்பிப்போம். அதற்கான சரியான பதிலை நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 மதிப்பெண்கள். அந்த யூகம் அல்லது பதில் தவறாக இருந்து 3வது குறிப்பு நீங்க போயிருந்தீங்கன்னா அதற்கு பிறகு சரியான பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 1 மதிப்பெண். பிகில் மற்றும் காற்று வெளியிடை அணியினர், உங்க 2 பேர்ல முதல் சுற்றை யார் விளையாட போறீங்க? ஓகே, நாங்க விளையாடுறோம். கார்த்திக் காற்று வெளியிடை அப்படி நாங்க சும்மா புகுந்து விளையாட போறோம் அப்படின்னு இருக்கிறாரு. ரெடியா இருக்கிறீங்களா? ஓகே, 1 to 12 எண்கள். இதுல நீங்க எதை சூஸ் பண்ண போறீங்க? நம்பர் 1. காற்று வெளியிடை அணியினர், உங்களுக்கான முதல் குறிப்பு இப்பொழுது திரையில். சொல்லுங்க. அரசன்.
மேபி ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் சரியான பதிலா? நீங்க சொல்லிட்டீங்க, நானும் பார்த்துட்டேன். ஆனா நேயர்களுக்கு வந்து என்ன எடுத்த உடனே ஒரே குறிப்புல சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லியிருக்க நினைக்கலாம். சோ எதை தொடர்பு படுத்தி அரசன் அப்படின்னா ராஜராஜ சோழன் சொன்னீங்க? ஆக்சுவலி நம்மள அரசனா நாட்டு ஆள்ற அரசன் அதுதானே எடுத்த விட்டியே ஞாபகம் வரும் ஃபர்ஸ்ட். சோ அப்படி ஞாபகம் வரும்னா நம்மளுக்கு தமிழ்நாட்டுல வந்து ராஜராஜ சோழன் தான் ரொம்ப பிரசித்தி பெற்றவர், அந்த அவங்களோட பேர் தான். சோ அதனாலதான் எனக்கு டக்குன்னு அவங்களோட நேம் வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. அழகா சூப்பரா விளையாடி இருக்கிறீங்க. முத்து சொல்லுங்க, அடுத்த கேள்வி உங்களுக்கான. முதல் சுற்றினுடைய முதல் கேள்வி என்ன சூஸ் பண்றீங்க? 3. எண் 3. இதோ எண் 3இல் உங்களுக்கான முதல் குறிப்பு இப்பொழுது திரையில். சிறுத்தை. சிறுத்தை என்பது சரியான பதிலா? எனக்கே ஒரு சின்ன சந்தேகம் வருது, இது என்னவோ இது நடந்திருக்குதே அப்படின்றது மாதிரி தோணுது. சொல்லுங்க, வேகம் அப்படின்றத எப்படி சிறுத்தை கூட தொடர்பு பண்ணீங்க? பேசிக்கா வந்து வேகம்னாலே வந்து ஃபாஸ்டா ஓடுற விஷயங்கள் தான். நம்ம இந்த விளையாட்டுக்கு வந்து பெயர், மிருகம் இது மாதிரி ரிலேட்டடா தான் இருக்கணும். சோ அதனால வந்து சிறுத்தையா இருக்குமோ அப்படின்னு ஒரு கெஸ் தான். ஃபர்ஸ்ட் கெஸ்ட்லயே கரெக்ட் ஆனதுக்கு வந்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, ஜஸ்ட் லக்கி. இரண்டு அணியினரும் முதல் கேள்விக்கே வந்து முதல் குறிப்பு கேட்டவனே பதில் சொல்லிட்டீங்க. போக போக ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் இந்த எபிசோட் அப்படின்னு சொல்லிக்கலாம். காற்று வெளியிடை அணியினர், உங்களுக்கான இரண்டாவது கேள்வி முதல் சுற்று. எந்த எண்ணை சூஸ் பண்றீங்க? நம்பர் 11. எண் 11. இதோ உங்களுக்கான முதல் குறிப்பு இப்பொழுது திரையில். மீன். சொல்லுங்க. மேபி மீன்கிறதுனால மீன் எந்த ஊர்ல ரொம்ப தமிழ்நாட்டுல அதிகமா யூஸ் பண்றாங்க அதை வச்சு நான் கெஸ் பண்ணேன். சோ மேபி எனக்கு தெரிஞ்சு ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. ஓகே, ராமேஸ்வரம் என்பது சரியான பதிலா? ராமேஸ்வரம் என்பது தவறான பதில். கவலைப்படாதீங்க, உங்களுக்கான இரண்டாவது குறிப்பு இப்பொழுது திரையில். ஒரு 5 செகண்ட்லயே கண்டுபிடிச்சிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டீங்க. சரி, நீங்க யூகிச்சு வச்சிருந்தது சரியா அப்படின்றத பாத்திரலாம். சொல்லுங்க. விஜயோட படம் பேரு சுறா. சுறா அப்படின்னு சொல்லிருக்காங்க காற்று வெளியிடை அணியினர். சுறா என்பது சரியான பதிலா? ரொம்ப அழகா அற்புதமா இரண்டு அணியினரும் விளையாடிட்டு இருக்கிறீங்க. பிகில் அணியினர், உங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்வி அங்க போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? விஜய் ரசிகர்களுக்கான ஒரு கேள்வி எதிர் அணியினருக்கு போயிட்டுன்னு நீங்க நினைக்கிறது புரியுது. ஓகே, உங்களுக்கான முதல் சுற்றின் இரண்டாவது கேள்வி. எந்த எண்ணை சூஸ் பண்றீங்க? 6. எண் 6. எண் 6இல் உங்களுக்கான முதல் குறிப்பு இப்பொழுது திரையில். சொல்லுங்க. எண் 6. அரண்மனை. மைசூர். மைசூர். மைசூர் என்பது சரியான பதிலா? எப்படி எனக்கு என்னமோ தெரியலீங்க. ரைட், இருந்தாலும் நம்ம முதல் சுற்றினுடைய மூன்றாவது கேள்வி காற்று வெளியிடை அணியினருக்கு போயிடலாம். எந்த எண்ணை சூஸ் பண்றீங்க? 9. எண் 9 உங்களுக்கான முதல் குறிப்பு இப்பொழுது திரையில்.
தென்னாப்பிரிக்கா. ஏதாவது ஒரு யூகம் அல்லது பதில். நெல்சன் மண்டேலா. சரியா தவறா அப்படின்றத திரையில பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெல்சன் மண்டேலா. நெல்சன் மண்டேலா என்பது தவறான பதில். உங்களுக்கான இரண்டாவது குறிப்பு இப்பொழுது திரையில். சொல்லுங்க. தென்னாப்பிரிக்கா, விண்வெளி. தெரியலையே எங்களுக்கு. மூன்றாவது குழுவுக்கு போயிடுறோம். பரவாயில்லைங்க. இதோ உங்களுக்கான மூன்றாவது குறிப்பு இப்பொழுது திரையில். சொல்லுங்க. தெரியலைங்க. ஏதோ சேட்டலைட் மாதிரி பட் ஐ திங்க் ஏதோ சேட்டலைட் நினைக்கிறேன் பட் தெரியல எங்களுக்கு. ஓகேங்க. முத்து, உங்களுக்கு இதுக்கான மதிப்பெண் கிடைக்காது. இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது பார்க்கும்போது ஏதாவது கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்களா? எலான் மஸ்க் இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட். எலான் மஸ்க் அப்படின்றது இவர் சொல்லியிருக்கிறாரு. பட் என்ன சரியான பதில் அப்படின்றத திரையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எலான் மஸ்க் என்பதுதான் அதனுடைய சரியான பதில். அவர் தென்னாப்பிரிக்கா. ஸ்பேஸ் எக்ஸ் நினைச்சேன் பட் ஆனா அந்த விண்வெளி பார்த்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். விண்வெளி ஆமாங்க. ஸ்பேஸ் எக்ஸ் உடைய என்ன சொல்றது சிஇஓ மற்றும் டெஸ்லா. ஓகேங்களா, சூப்பர். முத்து, எந்த எண்ணை சூஸ் பண்றீங்க? 12. எண் 12. எண் 12இல் இருக்கின்ற முதல் குறிப்பு இப்பொழுது திரையில். பிரசல்ஸ். இல்ல, ஐடியா இல்ல. ஓகே, உங்களுக்கான இரண்டாவது குறிப்பு இப்பொழுது திரையில். கண்டுபிடிச்சிட்டீங்களா? மூன்றாவது குறிப்பு. உங்களுக்கான மூன்றாவது குறிப்பு இப்பொழுது திரையில், கால அவகாசத்துடன். சொல்லுங்க. கொஞ்சம் சாக்லேட், டைரி மில்க். சாக்லேட். ரெண்டுல ஏதாவது ஒண்ணா சொல்லுங்க, நம்ம அதை சரியா தவறான்றத பாத்துடலாம். சாக்லேட். ஓகே, பிரசல்ஸ், பிரவுன், கேட்பரி அப்படின்னு சொன்ன உடனே சாக்லேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாக்லேட் என்பது சரியான பதிலா? முதல் சுற்றினுடைய முதல் பகுதியை முடிச்சுட்டோம். அத வந்து ரொம்ப சூப்பரா விளையாடிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிக்கலாம். முதல் குறிப்பு கேட்கும் போதே பதில் சொல்லிட்டீங்க. ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்குது. நேர்களே, இது ஜி தமிழ் தொலைக்காட்சி வழங்கும் எஸ்டிபி மார்ட் மோதி விளையாடு மொழியுடன் சீசன் கியூ ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.
அன்பர்களே, நண்பர்களே, படித்து விட்டீர்களா? ஆனந்த சந்திரிகை அமெரிக்காவிலிருந்து வெளிவரும் தமிழ் மின்னிதழ். குடும்பத்துடன் படித்து மகிழ ஆனந்த சந்திரிகை, குழந்தைகளோடு படித்து மகிழ பாலச்சந்திரிகை, பெற்றோர்கள் படித்து மகிழ ஞான சந்திரிகை, கற்றோர்கள் படித்து மகிழ லோக சந்திரிகை, எல்லோரும் படித்து மகிழும் மாயச்சந்திரிகை என 5 பகுதிகளாக மாதம் இருமுறை வெளிவருகிறது ஆனந்த சந்திரிகை. ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திங்களில் தமிழ் புத்தாண்டு தினத்தன்று ஆண்டு மலரும் உண்டு. படியுங்கள், மேலும் படியுங்கள், தொடர்ந்து படியுங்கள். நன்றி, வணக்கம். எந்த நாட்டுல இருந்தாலும் பண்டிகை காலங்கள்ல நம்முடைய பாரம்பரிய உடைகளை அணிவதுதானே மகிழ்ச்சி. ஆன்லைன் ஷாப்பிங்ல ஆர்டர் பண்ணா போட்டோல இருக்க மாதிரி நேர்ல வரமாட்டேங்குதுங்கிற கவலையை விடுங்க. புதுமையான பட்டுப்புடவைகள், ஃபேன்சி ரக புடவைகள்னு லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லோருக்கும் ஏற்ற விலையிலும் தரத்திலும் பிரிட்டிஃபை பொட்டிக்ல இருக்கு. ஆரி ஒர்க் செய்யப்பட்டு தைக்கப்பட்ட பிளவுசஸோட. இது மட்டும் இல்லாமல் 1 முதல் 15 வரையிலான குழந்தைகளுக்கான பட்டுப்பாவாடைகள், லெஹங்கா சோலி மற்றும் கண்கவர் ஆபரணங்கள்னு எல்லாமே பிரிட்டிஃபை பொட்டிக்ல இருக்கு. ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் follow Prettify Boutique's FB page. Prettify Boutique makes you beautiful. It's time to play Real Master. வெல்கம் பேக் டு ஜி தமிழ் தொலைக்காட்சி வழங்கும் எஸ்டிபி மார்ட் மோதி விளையாடு மொழியுடன் சீசன் கியூ. அப்படியே முதல் சுற்றினுடைய முதல் பகுதி 2 பேரும் ரொம்ப பரபரப்பா முடிச்சிட்டாங்க. எங்களுக்கே என்ன இது கொஸ்டின் எதுவும் லீக் ஆயிடுச்சுதான், நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோமே அப்படின்றதெல்லாம் நாங்க யோசிச்சுட்டு இருந்து மண்டே பிச்சுக்கிட்டு இருக்கிறோம் எப்படி என்னன்றது. பட் அணியினருடைய அந்த விளையாட்டு திறன் வந்து ரொம்ப அபாரமா இருக்குது. ஜோக்குக்கு சொல்லி இருந்தாலும் ரொம்ப சிறப்பா விளையாடிட்டு இருக்கிறீங்க. அதுல எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லை. நம்ம அப்படியே தொடர்ந்து முதல் சுற்றினுடைய 2வது பகுதிக்கு போயிடலாம். ரெடியா இருக்கிறீங்களா? ஓகே. கார்த்திக், காற்று வெளியிடை அணியினர், உங்களுக்கான முதல் சுற்றினுடைய 4வது கேள்வி. எந்த எண்ணை சூஸ் பண்றீங்க? நம்பர் 10. நம்பர் 10. ஓகே. எண் 10 உங்களுக்கான இருக்கின்ற குறிப்புகள் இப்பொழுது திரையில். சொல்லுங்க. இல்ல தெரியலங்க. தெரியல. 2வது குழு. ஓகே. உங்களுக்கான 2வது குறிப்பு இப்பொழுது திரையில். ஈஜிப்ட். ஈஜிப்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஈஜிப்ட் என்பது சரியான பதிலா? சரியான பதில். அதாவது எகிப்துல ஸ்பிங்ஸ் அப்படின்றது ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய உடல் அமைப்பு வந்து சிங்கத்தினுடைய உடல் அமைப்பும், தலை வந்து வெவ்வேறு விதமா இருக்கலாம். 3 இதுல கொண்டு வர்றாங்க. மனித தலையாகவும் இருக்கலாம், சில வேளைகள்ல ஆட்டினுடைய தலை, சில நேரங்கள கழுகு அதனுடைய தலையும் பொருத்தி இருக்கும்னு சொல்லலாம். சரியான பதில். அணியினருக்கு பாராட்டுகள். முத்து, பிகில் அணியினர் எந்த எண்ணை சூஸ் பண்றீங்க? 7. எண் 7. ஓகே. எண் 7 உங்களுக்கான குறிப்பு இப்பொழுது திரையில் கால அவகாசத்துடன். சொல்லுங்க. விஜய் ஆண்டனி. விஜய் ஆண்டனி என்பது சரியான பதிலா?
விஜய் ஆண்டனி தவறான பதில். உங்களுக்கான இரண்டாவது குறிப்பு இப்பொழுது திரையில். சொல்லுங்க, என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க? எருமை. எருமை என்பது சரியான பதிலா? கார்த்திக், காற்று வெளியிட அணியினர், உங்களுக்கான அடுத்த கேள்வி. எந்த எண்ணை சூஸ் பண்றீங்க? 2. எண் 2. எண் 2 உங்களுக்கான முதல் குறிப்பு இப்பொழுது திரையில், கால அவகாசத்துடன். சொல்லுங்க. சிறைச்சாலை. அந்தமான் தீவுகள். அந்தமான் என்பது சரியான பதிலா? அந்தமான் தவறான பதில். உங்களுக்கான இரண்டாவது குறிப்பு இப்பொழுது திரையில். கோட்டை. திருமயம் அந்த ஊரு. திருமயம் என்பது சரியான பதிலா? திருமயம் என்பதும் தவறான பதில். உங்களுக்கான மூன்றாவது மற்றும் இறுதி குறிப்பு இப்பொழுது திரையில். சொல்லுங்க. தெரியல. ஒரு சின்ன கெஸ் தான். மேபி பழனி. பழனி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, பழனி என்பது சரியான பதிலா? ஓகே, இந்த கேள்வியினுடைய சரியான பதில் என்ன அப்படின்றத திரையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வேலூர் என்பது அதனுடைய சரியான ஒரு பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி, பிகில் அணியினர், எந்த எண்ணை சூஸ் பண்றீங்க? 5. எண் 5. எண் 5 உங்களுக்கான குறிப்பு இப்பொழுது திரையில். கடவுள். முருகன். கடவுள் அப்படின்னு முருகன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. முருகன் என்பது சரியான பதிலா? முருகன் தவறான பதில். உங்களுக்கான இரண்டாவது குறிப்பு இப்பொழுது திரையில். சொல்லுங்க. சொல்லுங்க முத்து. இங்கிலாந்து. இங்கிலாந்து என்பது சரியான பதிலா? இங்கிலாந்து தவறான பதில். உங்களுக்கான மூன்றாவது குறிப்பு இப்பொழுது திரையில். சொல்லுங்க முத்து. சச்சின் டெண்டுல்கர். சச்சின் டெண்டுல்கர் என்பது சரியான பதிலா? சூப்பர், சரியான பதில். ஓகே, காற்று வெளியிட அணியினர், இந்த முதல் சுற்றினுடைய இறுதி கேள்வி, எந்த எண்ணை சூஸ் பண்றீங்க?
8. எண் 8. ரொம்ப வெகு நேர போராட்டத்திற்கு பிறகு எண் 8 சொல்லியிருக்கிறாங்க. அப்படி அந்த 8ல என்னதான் இருக்கு அப்படின்றத திரையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல் குறிப்பு இப்பொழுது திரையில். ஆயுதம். துப்பாக்கி. துப்பாக்கி என்பது சரியான பதிலா? துப்பாக்கி சரியான பதில் இல்ல. உங்களுக்கான இரண்டாவது குறிப்பு இப்பொழுது திரையில். சொல்லுங்க. கதை. கதை அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது சரியான பதிலா அப்படின்றத திரையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுவும் சரியான பதில் இல்ல. உங்களுக்கான மூன்றாவது மற்றும் இறுதி குறிப்பு இப்பொழுது திரையில். சொல்லுங்க. ஆயுதம் பண்டைய பூமராங். கார்த்திக் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா எப்படி இல்ல அது சொல்றேன்னு பேர் யோசிச்சுட்டு எங்களுக்கு இருக்காரு. தமிழ்ல வந்து எக்ஸாக்ட்டா தெரிய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு யூகம். தெரியலீங்களா? சரி இந்த சொல்றாங்க. சொல்லு. சரி சொல்லுங்க. வில்லம்பு. வில் அம்பு அப்படின்னு சொல்றாங்க. வில் அம்பு என்பது சரியான பதிலா? வில் அம்பு தவறான பதில். இதற்கான சரியான பதில் என்ன அப்படின்றத திரையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வளரி. வளரி என்பது பழைய காலத்துல பழங்காலத்து தமிழர்களால் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஆயுதம். அதாவது குறிப்பாக எப்படின்னா ஓடுபவர்களை பிடிப்பதற்கும் இந்த கால்நடைகளை திருடி செல்பவர்களை வந்து பிடிப்பதற்கும் பயன்படுத்தப்பட்ட ஒரு வளைதடி போன்ற ஒரு ஆயுதம்னு சொல்லுவாங்க. இது ஆஸ்திரேலியாவில வந்து பழங்குடி மக்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்த அந்த பூமராங்குக்கு கிட்டத்தட்ட தொடர்பு படுத்தி சொல்லுவாங்க. ஓகே முத்து, முதல் சுற்றினுடைய இறுதி கேள்வி. உங்களுக்கு வேற வாய்ப்பே இல்ல. எண் 4. எண் 4 இருக்கக்கூடிய முதல் குறிப்பு இப்பொழுது திரையில் உங்களுக்காக. சொல்லுங்க. ஊதுதல். புல்லாங்குழல். புல்லாங்குழல் என்பது சரியான பதிலா? புல்லாங்குழல் என்பது தவறான பதில். உங்களுக்கான இரண்டாவது குறிப்பு இப்பொழுது திரையில். சொல்லுங்க. நாதஸ்வரம். நாதஸ்வரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சரியான பதிலா அப்படின்றத திரையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாதஸ்வரம் அப்படின்னு சரியான ஒரு பதில். நேர்களே, இது ஜி தமிழ் தொலைக்காட்சி வழங்கும் எஸ்டிபி மார்ட் மோதி விளையாடு மொழியுடன் சீசன் கியூ முதல் சுற்றை முடிச்சிட்டோம். இரண்டாவது சுற்றுக்கு முன் ஒரு சிறிய இடைவேளை.
அன்பர்களே, நண்பர்களே, படித்து விட்டீர்களா? ஆனந்த சந்திரிகை, அமெரிக்காவிலிருந்து வெளிவரும் தமிழ் மின்னிதழ். குடும்பத்துடன் படித்து மகிழ ஆனந்த சந்திரிகை, குழந்தைகளோடு படித்து மகிழ பாலச்சந்திரிகை, பெற்றோர்கள் படித்து மகிழ ஞான சந்திரிகை, கற்றோர்கள் படித்து மகிழ லோக சந்திரிகை, எல்லோரும் படித்து மகிழும் மாயச்சந்திரிகை என 5 பகுதிகளாக மாதம் 2 முறை வெளிவருகிறது ஆனந்த சந்திரிகை. ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திங்களில் தமிழ் புத்தாண்டு தினத்தன்று ஆண்டு மலரும் உண்டு. படியுங்கள், மேலும் படியுங்கள், தொடர்ந்து படியுங்கள். நன்றி, வணக்கம். InnoConcepts is an authorized dealer for ultra wet grinders since 1994. Guess what? They are also the dealers for Panasonic. In Panasonic, they have 6 models and 4 sizes of wet grinders, mixer grinders, and commercial wet grinders. Okay, but why should I choose InnoConcepts? Innovative and specialty kitchen appliances for residential and commercial use. High return on investment. Personalized service and support. Contact at innoconcepts.com. They are right here in Atlanta. InnoConcepts, Grandma's cooking at your fingertips. It's time to play Real Master. வெல்கம் பேக் டு ஜி தமிழ் தொலைக்காட்சி வழங்கும் எஸ்டிபி மார்ட் மோதி விளையாடு மொழியுடன் சீசன் கியூ. அப்படியே ரொம்ப 2 டீமும் சூப்பரா முதல் சுற்றை விளையாடி முடிச்சிருக்கிறாங்க. நேரம் போனதே தெரியல. அழகா அற்புதமா விளையாண்டா உங்கள் 2 அணியினருக்கும் முதல்ல ஒரு நன்றி சொல்லிட்டு நம்ம 2வது சுற்றுக்கு போயிடலாம். 2வது சுற்று போறதுக்கு முன்னாடி முதல் சுற்றினுடைய உங்கள் 2 அணியினரும் மதிப்பெண் நிலவரத்தை பார்த்துடலாம். எவ்வளவு எடுத்திருக்கிறீங்கன்னு. பிகில் அணியினரும் காற்று வெளியினர் அணியினருக்கான மதிப்பெண் இப்பொழுது திரையில். காற்று வெளியிட அணியினர் 11 மதிப்பெண்களுடனும் பிகில் அணியினர் 18 மதிப்பெண்களுடனும் விளையாடிட்டு இருக்கிறீங்க. சூப்பரா விளையாண்டீங்க முதல் சுற்று. 2வது சுற்றுக்குள்ள போயிடலாம். 2வது சுற்றினுடைய விதிமுறைகள் பார்த்தலாம் இப்பொழுது திரையில. 2வது சுற்றில் உங்களுக்கு மொத்தம் 4 கேள்விகள் ஒரு அணிக்கு வரும். மொத்தம் 8 கேள்விகள். இதுல உங்களுக்கு படக்குறிப்புகள் இருக்கலாம். அந்த படக்குறிப்புகளை பார்த்து நீங்கள் அதற்கான சரியான வார்த்தையை கண்டுபிடிக்க வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கால அவகாசம் 30 வினாடிகள். ஆனா இந்த கேள்வி உங்களுக்கு ஒருவேளை அதற்கான சரியான பதில் தெரியலன்னா அந்த கேள்வி அடுத்த அணியினருக்கு போகும். முதல் கேட்கும் பொழுதே நீங்க சரியான பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 மதிப்பெண்கள். நீங்க சொல்லாம அது 2வது அணியினருக்கு போய் அவங்க சரியா சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு 3 மதிப்பெண்கள். ஆங்கிலம், தமிழ் ரெண்டையுமே நீங்க தொடர்பு படுத்தி இதற்கான வார்த்தையை கண்டுபிடிச்சுக்கலாம். முதல் சுற்று நம்ம கார்த்திக் விளையாண்டாரு காற்று வெளியிட அணின்னு. இந்த 2வது சுற்று பிகில் அணி. நீங்க தான் இதை ஆரம்பிச்சு வைக்கணும். எந்த எண்ணை சூஸ் பண்றீங்க? 3. எண் 3. எண் 3இல் உங்களுக்காக இருக்கின்ற படக்குறிப்புகள் இப்பொழுது திரையில். சொல்லுங்க. கரிகாலன். கரிகாலன் சரியான பதிலா?
முதல் கேள்வியே சூப்பரா விளையாடி முடிச்சிட்டீங்க. காற்று வெளியிடை கார்த்திக், எந்த எண்ணை சூஸ் பண்றீங்க? 1. எண் 1. எண் 1இல் உங்களுக்கான படக்குறிப்புகள் இப்பொழுது திரையில். ஓகே கார்த்திக், நம்ம சரியா சமமா ஒரு வாய்ப்பு வழங்கணும். பாப்பா ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கா, அவ சொல்லட்டும். கண்டுபிடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க, என்னது? ஓகே சொல்லுங்க, என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க? கார்த்திக், உங்களுக்கான கால அவகாசம் முடிஞ்சு சொல்லுங்க, உங்களுக்கான யூகம் அல்லது பதில். திருவால் சங்கு எங்களுக்கு தெரியல எக்ஸாக்ட்டா. ஓகே, உங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டீங்க. அந்த வாய்ப்பு முத்து அணியினருக்கு போகுது. பிகில் அணியினர் சொல்லுங்க, என்னவா இருக்கலாம்? கண்டுபிடிச்சிட்டீங்களா முத்து? இல்ல, திருவால் சங்கு முடின்ற மாதிரி இருக்கு, அது தெரியல. ஓகேங்க, திருவாலங்குடி இல்ல, இல்ல நமக்கு தெரியல. ஓகே, இதற்கான சரியான பதில் என்ன அப்படின்றத திரையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். திருவள்ளுவர், மிஸ்டர் திரு, வாளுடைய வள்ளு, அதுல உள்ள அந்த இது சங்கு, வள்ளுவர் வாடுறது. பிகில் அணியினர், உங்களுக்கான இந்த சுற்றினுடைய இரண்டாவது கேள்வி, எந்த எண்ணை சூஸ் பண்றீங்க? 6. எண் 6. எண் 6இல் இருக்கின்ற படக்குறிப்புகள் இப்பொழுது திரை. சொல்லுங்க. மீனம்பாக்கம். மீனம்பாக்கம் என்பது சரியான பதிலா? கார்த்திக், உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, எந்த எண்ணை சூஸ் பண்றீங்க? 2. எண் 2இல் இருக்கின்ற படக்குறிப்புகள் இப்பொழுது திரையில். ஓகே, சொல்லுங்க கார்த்திக். சொல்லுங்க. தெரியல. ஓகே, தெரியல அப்படின்னு சொல்லிட்டீங்க. இந்த வாய்ப்பு நம்மளுடைய பிகில் அணியினருக்கு போகுது. பிகில் அணியினர் சொல்லுங்க. கரம் மசாலா. கரம் மசாலா அப்படின்னு பிகில் அணியினர் சொல்லிருக்காங்க. இது சரியான பதிலா? ஓகே, பிகில் அணியினர், உங்களுக்கான அடுத்த வாய்ப்பு, அடுத்த கேள்வி, எந்த எண்ணை சூஸ் பண்றீங்க? 7. எண் 7. எண் 7இல் இருக்கின்ற படக்குறிப்புகள் இப்பொழுது திரையில்.
இல்ல தெரியல. தெரியல அப்படின்னு சொல்லிட்டீங்க. அந்த ஹரி வாய்ப்பு நம்ம தெரியல. இரண்டாவது அணியினர், அதாவது நம்மளுடைய காற்று வெளியிட அணியினருக்கு போது. என்னன்னு சொல்லுங்க கார்த்திக். தெரியல ஆக்சுவலா அது மந்தர் அது மாதிரி எதுவும். ஓகே, என்ன சொல்றது, அதாவது என்ன சொல், முத்து கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா உங்களுக்கு அதுக்கான மதிப்பெண் கிடைக்காது. சரி சொல்லுங்க, நீங்க யூகிச்சு வச்சிருக்கிறது சரியானு பார்க்கலாம். சொல்லுங்க. ஹாரி பாட்டர். ஹாரி பாட்டர். ஹாரி டரன் மட்டும் கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா? ஹாரி பாட்டர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க பிகில் அணியினர். பட் அவங்களுடைய வாய்ப்பு முடிஞ்சிருச்சு. சரியா தவறா அப்படின்றத திரையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முத்து, இத பதில் யாரு கண்டுபிடிச்சா? முத்து, நான் தான் கண்டுபிடிச்சேன். அந்த டர்ன்றது வந்து அப்ப யோசிக்கல. ஓகே, ஹாரி பாட்டர்னு ஹாரி பாட்டரும் வந்துருச்சு. கிழின்னு நினைச்சிட்டு இருந்தோம், அதனால வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. கார்த்திக், உங்களுக்கான அடுத்த கேள்வி, எந்த எண்ணை சூஸ் பண்றீங்க? நம்பர் 4. நம்பர் 4. எண் 4 இருக்கின்ற படக்குறிப்புகள் இப்பொழுது திரையில் உங்களுக்காக. சொல்லுங்க கார்த்திக். செம்மேரி சம்திங் லைக் தட். ஓகே, தெரியலன்ட்டீங்க. அந்த வாய்ப்பு பிகில் அணியினருக்கு போகுது. பிகில் அணியினர் சொல்லுங்க நீங்க. அமெரிக்கா அப்படின்னு சொல்லிருக்காங்க பிகில் அணியினர். அது சரியா தவறா அப்படின்றத திரையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அமெரிக்கா என்பது சரியான பதில். இந்த சுற்றினுடைய இறுதி கேள்வி. பிகில் அணியினர் உங்களுக்கு எந்த எண்ணை சூஸ் பண்றீங்க? 5. எண் 5. எண் 5 இருக்கின்ற படக்குறிப்புகள் இப்பொழுது திரையில் உங்களுக்காக. சொல்லுங்க முத்து. யோகி. யோகி அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது சரியா தவறா அப்படின்றத திரையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சுற்றின் இறுதி கேள்வி, வேற வாய்ப்பே இல்ல. எண் 8. எண் 8 இருக்கின்ற படக்குறிப்புகள் இப்பொழுது திரையில் உங்களுக்கான கால அவகாசத்துடன். சொல்லுங்க காற்று வெளியிடை அணியினர், என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க? ஏதாவது ஒரு யூகம். உங்களுக்கான நேரம் முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி. அடுத்த அணியினருக்கான வாய்ப்பு தெரியல. ஓகே, பிகில் அணியினர் உங்களுக்கான வாய்ப்பு இது. சொல்லுங்க. தெரியல. வாடைன்னு தெரியுது. வாடை அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, இதற்கான சரியான பதில் என்ன அப்படின்றத திரையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜார்ஜ் வாஷிங்டன்.
அந்த 3 வேர்டு நான் கண்டுபிடிச்சேன். கடைசி அந்த ரெண்டு அந்த 3வது பிக்சர்ல இருக்கிறது வந்து கரெக்டான வேர்டு எனக்கு தெரியல. அந்த தாருஜி டன் வச்சு ஓரளவுக்கு வந்துருச்சு. மோஸ்ட் ஓகே ஈக்குவலண்டா வேர்டு தெரியல. யூஸ் பண்ணிட்டோம். 2 அணியினரும் ரொம்ப சிறப்பா இந்த 2வது சுற்றை முடிச்சு கொடுத்திருக்கீங்க. 3வது சுற்று நம்ம விளையாட போனோம். நேர்களே, இது ஜி தமிழ் தொலைக்காட்சி வழங்கும் எஸ்டிபி மார்ட் மோதி விளையாடு மொழியுடன் சீசன் Q ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. எந்த நாட்டுல இருந்தாலும் பண்டிகை காலங்கள்ல நம்முடைய பாரம்பரிய உடைகளை அணிவதுதானே மகிழ்ச்சி. ஆன்லைன் ஷாப்பிங்ல ஆர்டர் பண்ணா போட்டோல இருக்க மாதிரி நேர்ல வரமாட்டேங்குதுங்கிற கவலையை விடுங்க. புதுமையான பட்டுப்புடவைகள், ஃபேன்சி ரக புடவைகள்னு லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லோருக்கும் ஏற்ற விலையிலும் தரத்திலும் பிரிட்டிஃபை பொட்டிக்ல இருக்கு. ஆரி ஒர்க் செய்யப்பட்டு தைக்கப்பட்ட பிளவுசஸோட. இது மட்டும் இல்லாமல் 1 முதல் 15 வரையிலான குழந்தைகளுக்கான பட்டுப்பாவாடைகள், லெஹங்கா சோலி மற்றும் கண்கவர் ஆபரணங்கள்னு எல்லாமே பிரிட்டிஃபை பொட்டிக்ல இருக்கு. ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் ஃபாலோ பிரிட்டிஃபை பொட்டிக்ஸ் FB பேஜ். Prettify Boutique makes you beautiful. It's time to play Real Master. வெல்கம் பேக் டு ஜி தமிழ் தொலைக்காட்சி வழங்கும் எஸ்டிபி மார்ட் மோதி விளையாடு மொழியுடன் சீசன் Q. தெரிந்ததை சொல்லுங்கள், தெரியாததை கற்றுக்கொள்ளுங்கள். பிகில் மற்றும் காற்று வெளியிடைய அணியினர் இன்னைக்கு ரொம்ப சிறப்பா 2 சுற்றை முடிச்சிருக்கிறாங்க. 3வது மற்றும் இறுதி சுற்றுக்குள்ள போகணும். எப்படி இருக்கிறீங்க? 2 சுற்று முடிவடைந்த உடனே அப்படியே ஜாலியா இருக்கிறீங்க, செம்ம என்ஜாய் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறீங்க. 3வது சுற்று நம்ம போறதுக்கு முன்னாடி இரு அணியினரும் எடுத்திருந்த மதிப்பெண் நிலவரத்தை பார்த்துடலாம் திரையில். பிகில் அணியினர் 39 மதிப்பெண்களுடனும் காற்று வெளியிட அணியினர் 11 மதிப்பெண்களுடன் விளையாடிட்டு இருக்கிறாங்க. பட் ஒன்னும் அல்ல கார்த்திக், இந்த கடைசி சுற்றினுடைய விதிமுறையை நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த கடைசி சுற்று மொத்தம் 60 வினாடிகள் உங்களுக்கான கால அவகாசம். 5 வார்த்தைகளை கண்டுபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் 10 மதிப்பெண்கள். ஓகேங்களா? சோ எது வேண்டுமானாலும் நடக்கலாம். 5 வார்த்தை நீங்க சரியா கண்டுபிடிச்சிட்டாங்க, 50 மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? அந்த எழுத்தினுடைய வார்த்தைகள்ல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் இடம் மாறி இருக்கும். அந்த எழுத்துக்களை சரியான இடத்துல பொறுத்து நீங்க அந்த வார்த்தையை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ரைட். நாம சுற்று போறதுக்கு முன்னாடி எல்லாரும் அப்படி ரொம்ப என்ன சொல்றது, அப்படி கொஞ்சம் சோர்ந்து இருக்கிற போல எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. சரி, ஓகே, கொஞ்சம் நம்ம அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போலாம். ஓகே,
பாப்பா சொல்லுங்க, நீங்க என்ன உங்களுடைய திறமைகள், நிறைய திறமைகள் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம் நம்மளுடைய பிகில் அணியில இருந்து. என்ன பண்ண போறீங்க? எங்களுடைய நேயர்களுக்கு இன்னைக்கு என்ன விருந்து படைக்க போறீங்க? நான் பாட்டு பாடுவேன். நீங்க ஒரு பாட்டு பாட போறீங்க. ஓகே, பாடிடுங்க. நாங்க கேட்கறதுக்கு நாங்க எல்லாரும் ரெடியா இருக்கிறோம். ஆக்சுவலி நான் வந்து பிரீத்தி ஆண்டி கிட்ட கத்துக்கிட்டேன் சொன்னேன். Thank you. ஓகே. श्रीराम श्रीराम श्रीमनोहरमा श्रीराम श्रीराम श्रीमनोहरमा श्रीराम श्रीराम श्रीमनोहरमा एलरानिदया इंतैनारादया एलरानिदया इंतैनारादया श्रीराम श्रीराम श्रीमनोहरमा श्रीमनोहरमा श्रीमनोहरमा. ரொம்ப சூப்பரா பாடினீங்க. அழகான ஒரு குரல் உங்களுக்கு. இறைவன் உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கொடுப்பாரு அப்படின்னு வேண்டிக்கிறோம். ஓகே, கார்த்திக் அவங்க பாட்டு பாடினா நாங்க டான்ஸ் ஆடுறோம் அப்படின்னு சொல்றீங்களா? இல்லைங்க, எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாதுங்க. ஓகே, எனக்கு வந்து கொஞ்சம் பெயிண்டிங்ல இன்ட்ரெஸ்ட். சோ நான் பெயிண்டிங் ரெண்டு பெயிண்டிங் செஞ்சிருக்கேன். அது மட்டும் வேணா நான் காமிக்கிறேன் என்ன பெயிண்டிங் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் வந்து விளையாடுவது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொருத்தங்களுடைய தனித்திறமையை வெளியே கொண்டு வருவதுதான். சொல்லுங்க, நீங்க என்ன வரைந்து வச்சிருக்கீங்கன்றதை எங்களுக்கும் நேயர்களுக்கும் காண்பிக்கலாம். சூப்பர். அதாவது இந்த பெயிண்டிங் பேர் வந்து ரிலீஃப் ஆர்ட் ஒர்க் அப்படின்பாங்க. அண்ட் மியூரல் பெயிண்டிங்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஃபுல்லா கோன் ஒர்க் வச்சு பண்ற மாதிரி 2-3 லேயர்ஸ் போட்டு அந்த மாதிரி பண்ற மாதிரி. ஸோ கொஞ்சம் இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஐ மீன் இந்த குவாரண்டைன் டைம்ல வேற எதுவும் உங்களுக்கு இல்ல அப்படின்னா நீங்க இந்த மாதிரி இதெல்லாம் கத்துக்கலாம். சொல்லி ரொம்ப நல்லா இருக்கும். ஒவ்வொரு தனிமை சிறை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம பழைய காலத்துல படிச்சிருப்போம். சிறைச்சாலைக்கு போனா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் ஒவ்வொரு விஷயங்களா கத்துக்கிட்டாங்க, புத்தகம் எழுதினாங்க, சுயசரிதை எழுதினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த தனிமைப்படுத்துதல்லையும் சில நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றதான் நம்ம வைஷ்ணவி சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமா அதை நாங்க எடுத்துக்கிறோம். ஓகே, அண்ட் ஒன் மோர் பெயிண்டிங் மட்டும். இது சும்மா வாட்டர் கலர் பெயிண்டிங். ஓகேங்க. நம்ம முதல் ரவுண்ட நம்மளுடைய காற்று வெளியீடை கார்த்திக் ஆரம்பிச்சு வச்சாரு. இரண்டாவது சுற்று பிகில் அணியில இருந்து நம்மளுடைய முத்து அதை ஆரம்பிச்சு வச்சாரு. மூன்றாவது மற்றும் இறுதி சுற்று டாஸ் போட்டலாம். உங்க ரெண்டு பேர்ல யாரு டாஸ் கேக்குறீங்க? அவங்க கேக்கட்டும். அவங்களே கேட்கட்டும். சரிங்க, முத்து கேளுங்க. ஹெட் ஆர் டை? ஹெட்ஸ். ஹெட்ஸ். ஓகே, டெயில். ஓகேங்களா? சோ அந்த வாய்ப்பு கார்த்திக்கு போகுது. இந்த இதை நீங்க தான் விளையாடணும். எந்த எண்ணை சூஸ் பண்றீங்க? எப்பவுமே நான் தப்பாவே சூஸ் பண்றேன், எனக்கு இருக்கிறது அவருக்கு போகுதுன்றீங்க. ஓகேங்களா? சோ இப்போ உங்களுக்கு அழகான ஒரு வாய்ப்பு. ரெண்டுல நீங்க ஏதாவது சரியா ஒண்ண சூஸ் பண்ணிக்கலாம். தெரியலையே. 1. இந்த சுற்றினுடைய விதிமுறையை உங்களுக்காக சொல்லிடுறேன். 60 வினாடிகள் உங்களுக்கான கால அவகாசம். ஓகேங்களா? அதாவது வந்து அந்த 60 வினாடியில நீங்க 5 வார்த்தைகளை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த வார்த்தை ரொம்ப ஈஸி நினைக்காதீங்க. அந்த வார்த்தையினுடைய எழுத்துக்கள் இடமாறி இருக்கும். அந்த எழுத்துக்களை சரியான இடத்தில் பொருத்தி அந்த வார்த்தையை கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு வார்த்தை உங்களுக்கு தெரியலன்னா நீங்க இரண்டாவது வார்த்தைக்கு போகலாம். ஆனா எந்த காரணத்தை கொண்டும் முதல் வார்த்தைக்கான பதில திருப்பி சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஒவ்வொரு வார்த்தைக்கும் 10 மதிப்பெண்கள். மொத்தம் 5 வார்த்தைகளை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா 50 மதிப்பெண்கள் உங்களுக்கு. ஓகே, ரெடி? ஓகே, எண் 1 சொல்லி இருக்கிறீங்க. எண் 1 இருக்கின்ற வார்த்தைகள் கால அவகாசத்துடன் இப்பொழுது தொடங்குகிறது. தேக்கிலா,
சேக்கிலார், நாகப்பட்டினம், நாகப்பட்டினம், கௌதாரி, கௌதாரி, ஆலமரம், ஆலமரம், அடுத்தது பாஸ். அவ்வளவுதான், இதான் கடைசியா? இதான் கடைசி. எழுத்துப்பிழை, எழுத்துப்பிழை. சூப்பர். காற்று வெளியிட அணியினர் 60 வினாடிகள்ல 5 வார்த்தைகளை சரியா சொல்லிட்டீங்க. 50 மதிப்பெண்கள் உங்களுக்கு. முத்து, பார்த்தோன்னே எப்படி இருக்குது? கொஞ்சம் ஈஸியா இருக்கிறது மாதிரி இருக்குதுங்களா? கொஞ்சம் டெரரா தான் இருக்கு. இப்போ கொஞ்சம் டெரரா தான் இருக்குது. சேஃபா இருந்தோம் நினைச்சோம், சேஃபா அப்படிதான் நினைச்சோம். பட் அதுதான் அந்த நிகழ்ச்சியினுடைய வடிவமைப்புன்னு சொல்லிக்கலாம். ஓகே, எண் 2 தான் உங்களுக்கான வாய்ப்பு, வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு எண் 2 இருக்கின்ற வார்த்தைகள் இப்பொழுது திரையில் உங்களுக்கான கால அவகாசத்துடன். செந்தூரபாண்டி, செந்தூரபாண்டி, யானைமலை, யானைமலை, முள்ளம்பன்றி, முள்ளம்பன்றி, வெட்டிவேர், வெட்டிவேர், வட்டிக்கடை, வட்டிக்கடை. உங்களுக்கான நேரமும் முடிஞ்சது. அது வட்டிக்கடை இல்ல, நடவடிக்கை. நடவடிக்கை, நடவடிக்கை. ஓகேங்களா? பரவாயில்ல. அதாவது 60 வினாடிகள்ல கொடுக்கப்பட்ட 5 வார்த்தைகளை நீங்க 4 வார்த்தை சரியா கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. சூப்பர். 2 அணியினரும் ரொம்ப சிறப்பா 3வது சுற்றை முடிச்சிருக்கிறாங்க. இந்த 3வது மற்றும் இறுதி சுற்றின் முடிவில் இரு அணிகளும் எடுத்த மதிப்பெண் நிலவரம் இப்பொழுது திரையில். இன்றைய நிகழ்ச்சியின் இறுதியில் பிகில் அணியினர் 79 மதிப்பெண்களுடன் முதலிடத்திலும், காற்று வெளியிட அணியினர் 61 மதிப்பெண்களுடன் 2வது இடத்திலும் இருக்கிறாங்க. யாரு வெற்றி யாரு தோல்வி அப்படின்றது கிடையாது. வெற்றி எப்படி ஆயினும் தமிழுக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தந்த உங்களுக்கு ஒரு நன்றி. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறோம் நேயர்களே. கருத்துக்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 732-216-7910, 732-216-7910. ஜி தமிழ் டிவி, அதுதான் எங்க முகநூல் பக்கம், யூடியூப், ரோகு, இதுல 3லையும் வைத்து இதை நீங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் நீங்க கண்டுகளிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, மேலும் கலந்து கொள்வதற்கும் கருத்துக்களை தெரிவிப்பதற்கும் info@gtamil.tv அப்படின்ற மின்னஞ்சலையும் நீங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிகில் மற்றும் காற்று வெளியிட அணியினர் ரொம்ப சூப்பரா விளையாடி கொடுத்தீங்க. உங்களுக்காக எஸ்டிபி மாற்று வழங்கும் $30 கூப்பான் உங்க 2 அணியினருக்கும் நாங்க கொடுக்கிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் புதிய போட்டியாளர்களுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது ஜி தமிழ் தொலைக்காட்சியின் எஸ்டிபி மார்ட் மோதி விளையாடு மொழியுடன் சீசன் Q.
அன்பர்களே, நண்பர்களே, படித்து விட்டீர்களா? ஆனந்த சந்திரிகை அமெரிக்காவிலிருந்து வெளிவரும் தமிழ் மின்னிதழ். குடும்பத்துடன் படித்து மகிழ ஆனந்த சந்திரிகை, குழந்தைகளோடு படித்து மகிழ பாலச்சந்திரிகை, பெற்றோர்கள் படித்து மகிழ ஞான சந்திரிகை, கற்றோர்கள் படித்து மகிழ லோக சந்திரிகை, எல்லோரும் படித்து மகிழும் மாய சந்திரிகை என 5 பகுதிகளாக மாதம் 2 முறை வெளிவருகிறது ஆனந்த சந்திரிகை. ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திங்களில் தமிழ் புத்தாண்டு தினத்தன்று ஆண்டு மலரும் உண்டு. படியுங்கள், மேலும் படியுங்கள், தொடர்ந்து படியுங்கள். நன்றி, வணக்கம். It's time to play Real Master. வாங்க விளையாடுவோம், மோதி விளையாடுவோம். சரி சரி. சரி சரி என்ற வார்த்தையை சொன்னால் நம் மனதில் எழுவது சிரி சிரி. ஜி தமிழ் ஸ்டுடியோஸ், பிரிஸ்கோ டெக்சாஸில் இருந்து சரி சரி சிரி சிரி, ஸ்டாரிங் ஆர்.ஜே. விக்டர். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். It's time to play Real Master. இதோ உங்கள் தொகுப்பாளினி பிரியா. வணக்கம், வந்தனம், good evening. Welcome you all for another interesting episode of Real Master. இன்னைக்கு நம்ம ஷோல நம்ம கூட பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க அவங்களோட ஃபேமிலிஸோட.
Let's welcome them into the show. Welcome. Hello. Welcome. Okay, so good to see you all. ஃபேமிலியோட சேர்ந்து நம்ம ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக வந்ததுக்காக மிக்க நன்றி. ஓகே, ஸோ நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. வணக்கம், என் பேர் விஜய். நாங்க நியூ ஜெர்சியில இருக்கோம் இப்போ, பட் born and brought up எல்லாம் மெட்ராஸ் தான். அதால தான் எங்க டீம் பேரும் அதை வச்சிருக்கிறோம். ஸோ பிரியா. ஹலோ, மை நேம் இஸ் பிரியா. வணக்கம். நாங்க சென்னை தான், ப்ராப்பர் சென்னை, அண்ட் இங்க நியூ ஜெர்சியில இருக்கோம் for a few years now. Hello, my name is Jonathan and I'm in 7th. Awesome. Hello. Okay, so வரும்போதே வந்து டீம் பேரோட ரெடியா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டீம் பேரை போறதுக்கு முன்னாடி லெட்ஸ் see உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துடலாம். ஓகே, ஹலோ சதீஷன் ஃபேமிலி, உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ, என் பேர் சதீஷ். நாங்க இப்போ டெக்ஸஸ்ல இருக்கோம். இதுக்கு முன்னாடி நியூ ஜெர்சியில இருந்தோம். நாங்க எல்லாரும் சென்னையில தான் இதுக்கு முன்னாடி இருந்தோம். எங்க டீம் நேம் வந்து சூப்பர் எஸ், ஏன்னா எல்லாரோட பேரும் எஸ்ல ஸ்டார்ட் ஆகும், அதனாலதான். என் பேர் சங்கீதாங்க. ஓகே, சென்னை தான். I'm in 7th grade and I'm excited to see my parents play. Okay, cool. Cutie. Hello, my name is Shrishti and I'm in 2nd grade. ஓகே, ஸோ சூப்பர் எஸ்க்கான காரணம் அழகா வந்து சொல்லிட்டாங்க. ஷோவோட ஃபார்மேட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஷோல 3 ரவுண்ட்ஸ் இருக்கு. முதல் ரவுண்ட் சொல்லு அசல சொல்லு. ஸ்கிரீன்ல ஒரு டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகும். தமிழ் படத்தினுடைய திரைப்படத்தினுடைய பெயரை வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அந்த வார்த்தைகளை பார்த்து நீங்க அதற்கு இணையான தமிழ் படத்தினுடைய பெயரை வந்து கண்டுபிடிக்கணும். அது 15 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க கண்டுபிடிக்கணும். அதுதான் முதல் ரவுண்ட். இரண்டாவது ரவுண்ட் பாரு நல்லா பாரு. ஒரு படத்துல இருந்து ஒரு சீன் டிஸ்பிளே ஆகும். அந்த விஷுவல்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கு சரியான பதில் கண்டுபிடிக்கணும். மூன்றாவது ரவுண்ட் கேளு நல்லா கேளு. படத்துல வந்து ஒரு மூவியோடைய டயலாக் வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த டயலாக்ல இருந்து 1-2 வார்த்தைகள் வந்து பீப் பண்ணப்பட்டிருக்கும். அது என்ன வார்த்தை அப்படிங்கறத நீங்க கரெக்டா கெஸ் பண்ணணும். சரியா சொல்றவங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ், தவறா சொன்னீங்கன்னா 0. அண்ட் தெரியல அப்படின்னு நீங்க பாஸ் பண்ணி அந்த அடுத்த டீம் வந்து அதுக்கு சரியான பதில் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா 5 பாயிண்ட்ஸ். ஓகே, so scores remain the same throughout the 3 rounds. இரண்டாவது மற்றும் மூன்றாவது ரவுண்ட் மட்டும் உங்களுக்காக 2 முறை பிளே செய்யப்படும். ஸோ நல்லாவே நீங்க கவனிச்சு வந்து நீங்க பதில் அளிக்கலாம். சரிங்களா? ஓகே, விளையாட டீம் ஏ அண்ட் பி, மெட்ராஸ் மார்சல் அண்ட் சூப்பர் எஸ் ரெடியா? ரெடி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போறதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஹேவ் a small commercial break. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜி தமிழ் வழங்கும் ரீல் மாஸ்டர். To play Real Master. வாங்க விளையாடுவோம், மோதி விளையாடுவோம். சரி 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 என்ற வார்த்தையை சொன்னால் நம் மனதில் எழுவது சிரி. ஜி தமிழ் ஸ்டுடியோஸ் பிரிஸ்கோ டெக்சாஸில் இருந்து சரி சரி சிரி சிரி, ஸ்டாரிங் ஆர்.ஜே. விக்டர்.
சுண்டல். வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜி தமிழ் வழங்கும் ரீல் மாஸ்டர். ஓகே, சோ பசங்களுக்கெல்லாம் பிரேக் கொடுத்துட்டு பேரண்ட்ஸ் வந்து ரெடியா இருக்கீங்க? ஆசம். சோ முதல் ரவுண்ட் சொல்லு சொல்லு அசல சொல்லு விளையாடுறதுக்கு டீம் ஏ அண்ட் டீம் பி ரெடியா இருக்கீங்களா? ஓகே, நண்பர்களுக்கு இடையேயான இந்த போட்டி எப்படி போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். உங்களோட சேர்ந்து இந்த ஷோவை என்ஜாய் பண்றதுக்கு நானும் ரெடியா இருக்கேன். முதல் கேள்வி இந்த ரவுண்ட். ஓகே, இப்ப சொல்லுங்க. ஜோடி. ஜோடி அப்படின்னு பிரியா சொல்லிருக்காங்க. சரியான பதிலா போர்டு கிட்ட கேட்டலாம். போர்டு இல்லை. ஓகே ஓகே, டீம் பி. இருவர். இருவர். ஓகே, இருவர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இருவர் சரியான பதிலா பாத்துடலாம். ஓகே, சரியான பதில் சொல்லிருக்காங்க. 5 பாயிண்ட்ஸ். சோ ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். பட் யா, என்னப்பா என்ன நாங்க வச்சிருக்கோம் அப்படின்றதுக்குள்ள வச்சு செய்வோம்ல. சோ கேம். ஓகே, சோ இப்ப இரண்டாவது உங்களுக்கானது சூப்பர் எஸ். இதோ ஓகே, clothing. ஆடை. ஆடை. ஓகே, ஆடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆடை சரியான பதிலா பாத்துடலாம். போர்ட். சரியான பதில். அமலா பால் அவர்கள் நடித்த ஒரு த்ரில்லர் திரைப்படம். ஓகே, சோ இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு கேம். இப்போ அடுத்த கேள்வி மெட்ராஸ் மசால் உங்களுக்காக போறதுக்கு முன்னாடி, மெட்ராஸ் மசால் அப்படின்னு பேரோடயே தான் வந்தீங்க. அந்த மெர்சல் எப்படி நம்ம மெட்ராஸ் அப்படிங்கறதுல நம்மளே மெர்சலா இல்ல தளபதி ஃபேன் அந்த மாதிரியா? எதற்காக உங்களுடைய டீம் பேருக்கான காரணம்? ரெண்டுமே உண்மைதான். விஜய் ஃபேனும் தான், அதே மாதிரி அது உண்மைதான். அந்த சென்னைனாலே ஒரு திமிரு வந்துரும். அப்படி வச்சுக்கோ. சென்னை கெத்துன்னு வச்சுக்கலாம் அப்போ. ஆமா, of course, not given out. ஓகே ஓகே, சோ இந்த இரண்டு பேர்ல வந்து அதிகமா மெர்சல் பண்றது அப்படின்னா யார சொல்லலாம்? உங்க ரெண்டு பேருக்கு. அதையும் கெத்தாவே சொல்லிக்கலாம்ல, மெர்சல் நம்மளே பண்ணிக்கலாம்ல. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். சரி, ஓகே, சோ மெர்சல் பண்ற பிரியா உங்களுக்காக அடுத்தது பார்க்கலாம். போர்ட். ஓகே, வாட்டர்ஃபால். அருவி. அருவி. ஓகே, அருவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருவி சரியான பதிலா கேட்டலாம். போர்ட். ஓகே, இந்தியன் தமிழ் சோஷியோ பொலிட்டிக்கல் டிராமா. அதித்தி பாலன் அவங்களோட அந்த கேரக்டரைசேஷன் பிளஸ் அவங்களோட நடிப்புக்காக நிறைய பேசப்பட்ட ஒரு திரைப்படம். நல்ல திரைப்படம். ஓகே, சூப்பர் எஸ். சரி, உங்களை முதல்ல சார் பார்த்த அந்த விஷயங்கள் சொல்லுங்களேன். சங்கீதா அண்ட் சதீஷ் மீட் பண்ணின அந்த இன்சிடென்ட். எங்களது வந்து அரேஞ்ச்டு மேரேஜ் தான். சோ இவங்க வந்து ஆஸ் பிளான்ட் சொல்லிட்டு தான் வந்தாங்க. ஆனா அவர் வரும்போது மட்டும் எங்க வீடு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அதனால நான் அந்த பால்கனி வழியா வந்து அந்த கியூரியாசிட்டி தாங்க முடியலனால சோ பால்கனி வழியா அவங்க வர்றதை நான் பார்த்தேன். அதுக்கப்புறமா அவங்க வந்து ஆஸ் யூஷுவல் பொண்ணு பாக்குற ட்ரெடிஷன்ஸ் அது. சோ பெயர் பொருத்தத்துல ஆரம்பிச்சு அப்படியே எல்லா பொருத்தங்களும் வந்ததுனால குட் குட் குட். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். இப்போ சூப்பர் எஸ்க்கான அந்த கேள்வி
போர்டு பார்க்கலாம். போர்டு ஓனாயும் ஆட்டுக்குட்டியும். ஓனாயும் ஆட்டுக்குட்டியும். ஓகே, ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் சரியான பதிலா? போர்டு ஓகே. திரைப்படத்து மேல இருக்கிற ஆர்வம் தெரியுது. எல்லாருமே டான் டான் அடிக்கிறீங்க. லாக்டவுன் எஃபெக்ட். தெரியாது எனக்கு. அதுதான் நான் சொன்னேன், நீங்க ரொம்ப படத்தை பத்தி யோசிக்கணுங்கிற அவசியம் இல்ல. என்ன இருக்கோ அப்படி லிட்டில் பண்ணா கண்டிப்பா யாராவது ஒரு படம் எடுத்திருப்பாங்க, அதுல அது வந்துடும். அந்த அளவுக்கு சிம்பிளா வச்சுட்டாலே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உங்களுக்கான அடுத்தது பாத்துடலாம். Chess hunting. சதுரங்க வேட்டை. சதுரங்க வேட்டை. ஓகே, செஸ் சதுரங்கம் வேட்டை. ஓகே, சதுரங்க வேட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சதுரங்க வேட்டை சரியான பதிலா? போர்டு ஓகே. பயங்கர சுறுசுறுப்பா விறுவிறுப்பா போயிட்டு இருக்கிற இந்த ரவுண்ட்ல அடுத்த கேள்வி உங்களுக்கானது. டீம் பி இதோ. நாளை. நேற்று இன்று நாளை சரியான பதிலா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எஸ் தான். அவங்க கரெக்டா தான் சொல்லுவாங்க. ஓகே, மறுபடியும் ஒரு முறை சொல்லுங்க. நேற்று இன்று நாளை. நேற்று இன்று நாளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான பதிலா? போர்டு ஓகே, இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. Question goes to team A. சொல்லுங்க team A. அவங்க கண்டிப்பா கரெக்டா சொல்லிடுவாங்கன்னு நான் நிறைய யோசிக்கல. சோ இன்று நேற்று நாளை. இன்று நேற்று நாளை. ஆமா, இன்று நேற்று நாளை தான், வேற வழியே இல்ல இதுக்கு மேல. அப்படியே போவோம். இன்று நேற்று நாளை. கண்டிப்பா போயிடலாம். படம் இருக்கா இல்லையோ தெரியல, போட்டு பாத்துடலாம், யாரோ எடுத்திருப்பாங்க. ஓகே, இன்று நேற்று நாளை. போர்டு இன்று நேற்று நாளை 2015ல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் காமெடி ஃபிலிம். அது ஆமாமா, ஞாபகம் இருக்கு. ஹாலிடே லிஸ்ட்ல சேர்த்துக்கோங்க, இப்படி ஒரு படம் வந்திருக்கு. ஆமா ஆமா, கரெக்ட். ஜோக் பாத்துறோம் நாங்க. கரெக்ட். ஓகே, கூல். இந்த ரவுண்டுடைய கடைசி கேள்வி உங்களுக்கானது டீம் ஏ. உங்களுக்கான கடைசி கேள்வி இதோ. ஓகே, monkey toy. குரங்கு பொம்மை. குரங்கு பொம்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரங்கு பொம்மை சரியான பதிலா? பாத்துடலாம். போர்டு விதாத் பாரதி ராஜா அவர்கள் நடிப்பில் வந்த ஒரு திரைப்படம். ஓகே, கடைசி கேள்வி உங்களுக்கானது. டீம் பி, here you go.
லார்ட்ஸ் கமாண்ட். ஆண்டவன் கட்டளை. ஆண்டவன் கட்டளை அப்படியான்னு கேக்குறீங்களா? அப்படின்னு நினைக்கிறோம். அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்க நினைக்கிறது கரெக்டா அப்படின்னு போர்டு கிட்ட கேட்டலாம். போர்டு, ஆண்டவன் கட்டளை. சரியான பதில். விஜய் சேதுபதி, ரித்திகா சிங் அவங்க நடிச்ச ஒரு திரைப்படம். ஆல்மோஸ்ட் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டே வரீங்க. இப்போ ஸ்கோர்ஸ் பாக்குற நேரம். ஸ்கோர்ஸ் பாக்குறதுக்கு டீம் ஏஎன்பி ரெடியா இருக்கீங்களா? ஓகே. பட் ஸ்கோர்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஹேவ் a small commercial break. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜி தமிழ் வழங்கும் ரீல் மாஸ்டர். It's time to play Reel Master. வாங்க விளையாடுவோம், மோதி விளையாடுவோம். சரி சரி. சரி சரி என்ற வார்த்தையை சொன்னால் நம் மனதில் எழுவது சிரி சிரி. ஜி தமிழ் ஸ்டுடியோஸ் பிரிஸ்கோ டெக்சஸில் இருந்து சரி சரி சிரி சிரி ஸ்டாரிங் ஆர்.ஜே. விக்டர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஜி தமிழ் வழங்கும் ரீல் மாஸ்டர். சொல்லு சொல்லு அசல சொல்லு ரவுண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. இந்த ரவுண்ட் ஸ்கோர்ஸ் பாக்குறதுக்கு மெட்ராஸ் மர்சல் அண்ட் சூப்பர் எஸ் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரெடியா இருக்காங்க. ஸ்கோர்ஸ் போயிடலாமா? ஸ்கோர் போர்ட் ப்ளீஸ். ஓகே. மெட்ராஸ் மர்சல் 35, சூப்பர் எஸ் 35. இது எப்படி பேசி வச்சிருந்தீங்களா? பாஸ் மார்க் வச்சுக்கலாம். ஆனா எப்படி ரெண்டு பேரும் இப்படி சேர்ந்தே டிராவல் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தீங்களா? ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஆனா இன்னும் 2 ரவுண்ட்ஸ் இருக்கு. அந்த ரவுண்ட்ஸ்ல கண்டிப்பா ஒருத்தர் மேல புடிச்சு ஏறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ மேக் யூஸ் ஆஃப் இட். இரண்டாவது ரவுண்ட் பாரு பாரு நல்லா பாரு. சோ மறுபடியும் ஒரு தடவை ரூல்ஸ் சொல்லிட்டேன். விஷுவல்ஸ் உங்களுக்கு ஒன்று டிஸ்பிளே ஆகும். அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கான சரியான பதில் நீங்க சொன்னா 10 பாயிண்ட்ஸ். சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்த மாதிரியே இந்த ரவுண்ட்லயும் மொத்தம் 8 கேள்விகள் கேட்கப்படும். ஈச் டீம் கெட்ஸ் 4. ஸ்கோர்ஸ் ரிமைன் தி சேம். கரெக்டா சொன்னா 10, தவறா சொன்னா இல்ல, பாஸ் பண்ணீங்கன்னா 5. அதேதான்.
ஆனா இந்த விஷுவல்ஸ் உங்களுக்காக 2 முறை பிளே செய்யப்படும். சோ 2 முறை, ஃபர்ஸ்ட் முறை பாத்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, திருப்பி சான்ஸ் டு அப்சர்வ் மோர். 2 முறை பார்த்ததுக்கு அப்புறமா கேள்வி கேட்கப்படும். அதற்கான பதில நீங்க அதுக்கப்புறம் சொல்லலாம். ஓகே, குட். போலாமா 2வது ரவுண்ட் விளையாடுறதுக்கு? ஓகே, 2வது ரவுண்ட் விளையாட டீம்ஸ் 2 பேரும் ரெடியா இருக்காங்க. சோ முதல் கேள்வி மெட்ராஸ் மெர்சல் உங்களுக்கான விஷுவல்ஸ் இதோ. நிம்மதியா இல்லாம தான் போனா Excuse me. கமின். உங்களதான். என்ன வீடு மாதிரி வந்துட்டானா? கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி மற்றொரு முறை உங்களுக்காக இதோ. நிம்மதியா இல்லாம தான் போனா Excuse me. கமின். உங்களதான். என்ன வீடு மாதிரி வந்துட்டானா? ஆர்யா இருக்கிறாங்க சீன்ல. முதல்ல படம் என்ன அப்படின்றத பாத்துடலாம். என்ன திரைப்படம் இது? ராஜா ராணி. ஓகே, ராஜா ராணி திரைப்படத்துல இருந்து ஒரு சீன் பாத்தீங்க. கேள்வி என்ன அப்படின்னா, ஆர்யா வீட்டுக்கு வந்திருக்காரு. சோ கதவை தட்டுறாரு. கதவை திறக்கிறது நயன்தாரா இல்ல. திறந்தது யார் அப்படிங்கிற கேள்வி இல்ல. அந்த மூடப்பட்டிருந்த கதவு, அந்த அந்த கதவு, அந்த வீட்டின் எண் என்ன? D3. D3. ஓகே, D3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. D3 சரியான பதிலா? பார்க்கலாம். போர்ட். D3 என்பது சரியான பதில். So 10 points for Marcel, Madras Marcel. Okay. So yes and yes உங்களுக்கான முதல் விஷுவல்ஸ் இதோ. சூப்பர் எஸ். மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த அணியே சொல்லடி அபிராமி நில்லடி முன்னா. பேரை சொல்லி கூப்பிடுறது இல்லாம வாடி போடி நான் சொல்றேன், மண்டையை உடைச்சிருவேன், ஜாக்கிரதை. So one more time for you. Here you go. மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த அணியே சொல்லடி அபிராமி நில்லடி முன்னா. பேரை சொல்லி கூப்பிடுறது இல்லாம வாடி போடி நான் சொல்றேன், மண்டையை உடைச்சிருவேன், ஜாக்கிரதை. ஓகே, கேள்விக்குள்ள போகலாமா? படம், திரைப்படம் என்ன அப்படிங்கறத நானே சொல்லிடுறேன். சரத்குமார் அவர்கள் நடித்த அரசு அப்படிங்கிற ஒரு படத்துல இருந்து வந்த ஒரு சீன் நம்ம பார்த்தோம். வைகை புயல், வடிவேலு அவர்கள் மணி அடிச்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. கோயில் பிரகாரத்தை சுத்தி நடந்து வந்து கொண்டிருந்தவர்கள் நடந்து வந்துட்டு இருந்தாங்க இல்லையா? அதுல வந்து ஒரு லேடி கொஞ்சம் முன்னாடி வராங்க, பின்னாடி 2-3 பேர் இருந்து போயிட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயங்களை நடக்கும்போது வடிவேலு அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? மணி அடிச்சிட்டு இருந்தாங்க. சோ எத்தனை முறை அந்த மணி அடிக்கப்பட்டது? 4 முறை. ஓகே, 4 முறை தான் மணி அடிச்சாங்களா? அவங்க பேசுறதுக்கு முன்னாடி, பேசினதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி சொல்லணும். ஓகே, ஷூரா? 4 பண்ணீங்கல்ல? அவர் ஸ்ட்ராங்கா சொல்றாரு. 4 தான்மா நான் பார்த்தேன், 4 தடவை தான்மா மணி அடிச்சாரு அப்படிங்கிறாரு. ஓகே, நான் கரெக்டா அவங்க சண்டை போடுறதெல்லாம் பார்க்கல, மணி அடிச்சதான் பார்த்தேன், 4 தடவை தான் அவர் அடிச்சாரு அப்படின்னு கரெக்டா சொல்றாரு. அது கரெக்டா அப்படிங்கறத வந்து போர்டு கிட்ட பாத்துடலாம். விஷுவல்ஸ் ப்ளீஸ். மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த அணியே சொல்லடி அபிராமி. 4 சரியான பதில். ஓகே, கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகே, கூல். உங்களுக்கான அடுத்தது. சோ இது மாதிரி இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி சிம்பிள். நல்லா கவனிச்சு கரெக்டா சொன்னீங்க அப்படின்னா யூ கேன் கெட் இட். சோ உங்களுக்கானது மெட்ராஸ் மாஸ்டர் அடுத்த விஷுவல்ஸ். சும்மா அதிரதுல தப்பு பண்ணிட்டீங்க சிவாஜி. உங்களை ஏதாவது பண்ணணும். எவ்வளவு பெரிய அவமானத்தை எனக்கு கொடுத்துட்டீங்க. திருப்பி கொடுத்துடணும்.
சிவாஜி திரைப்படத்துல இருந்து வந்த ஒரு சீன். ஒன் மோர் டைம் ஃபார் யூ. சும்மா அதிரதுல தப்பு பண்ணிட்டீங்க சிவாஜி. உங்களை ஏதாவது பண்ணணும். எவ்வளவு பெரிய அவமானத்தை எனக்கு கொடுத்துட்டீங்க. திருப்பி கொடுத்துடணும். ஓகே. கொஸ்டின். சிவாஜி அண்ட் ஆதிசேஷன் பேசும்போது 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. ஓகே. தலைவர் கண்ணாடி எல்லாம் போட்டிருந்தாரா? போட்டிருந்தாரா? அப்புறம் இவ போடல. ஓகே. 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 சோ இவ்ளோ கன்ஃபியூஷன்ல. ஓகே. சோ இந்த சீன்ல வில்லன் அவர்கள் வந்து ரொம்ப தீவிரமா பேசிட்டு இருக்கிற போது அவரோட பாக்கெட்ல என்ன வச்சிருந்தாரு? நான் பார்த்தேன், நானே சொல்லிடுறேன். பேனா வச்சிருந்தாரு. பேனா வச்சிருந்தாரு. ஓகே. நான் இங்க இருந்து பாத்துட்டேன். நீங்க பார்த்தது என்ன அப்படின்னு என்ன கேட்கணும்னா, அந்த பேனா என்ன கலர்? பேனாவை நான் பார்த்தேன், கலர் நான் பார்க்கல. நீங்க பாத்தீங்களா? பேனாவே பார்க்கலையா? ஓகே. சங்கீதா சதீஷ் வந்து 2 பேரும் பேனாவை நல்லா பாத்திருக்காங்க நினைக்கிறேன். ரெடியா இருக்காங்க. ஓகே, சொல்லுங்க. எனி கேசஸ்? கோல்ட் கலர். கோல்ட். ஓகே. கோல்டன் கலர் பென்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா அப்படின்னு பார்க்கலாமே. போர்ட். இது எப்படி பார்த்து சொன்னதா இல்லனா வந்து ஒரு ஃப்ளூக்ல அடிச்சு விட்டதா? வேணாவே பார்க்கல. ஓகே. அவரோட பல்லே கோல்ட்ல வச்சிருப்பாரு. சோ பல்ல வச்சிருக்கறவரு பென் கோல்ட்ல வச்சிருப்பாரு. பல்லே வச்சிருக்கவரு பேனாவை கோல்ட்ல வச்சிருக்க மாட்டாரா? அப்படி பாத்தீங்களா? அவங்களை எப்படி எல்லாம் யோசிக்க வச்சிட்டோம். இதுதான் வேணும் படத்துல. ஓகே. அப்ப நான் கேள்வி கொஞ்சம் பார்த்துதான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நானே வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன். சரி, இருக்கு. தேங்க்யூ. நன்றி. இப்போ வருது பாருங்க கேள்வி. இப்போ நாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் தானே, யார் கொடுத்தாலும் எல்லாத்துக்கும் சேர்த்து நாங்க திருப்பி கொடுப்போம். இப்போ உங்களுக்கான கேள்வி பார்க்கலாம். சூப்பர். எஸ், இதோ. அப்பா கருப்பா, நீதான் துணை இருக்கணும்பா. குட்டி தைரியமா இருக்கணும்டா, எதுக்கும் கவலைப்படாத. பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்துல இருந்து வந்த ஒரு சீன். கேள்விக்கு முன்னாடி மற்றொரு முறை உங்களுக்காக இதோ. அப்பா கருப்பா, நீதான் துணை இருக்கணும்பா. குட்டி தைரியமா இருக்கணும்டா, எதுக்கும் கவலைப்படாத. ஓகே. கேள்வி. ஆர்யா, சந்தானம் நின்னுட்டு இருக்காங்க. சுத்தி நிறைய அடியாட்கள் நிக்கிறாங்க. உட்கார்ந்து இருந்தது யாரு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். மொட்டை ராஜேந்தர் அவர்கள். ஓகே. இந்த சீன் என்ன அப்படின்னு போயிருக்கோம் உங்களுக்கு தாட்ஸ். இதுக்குள்ள சுத்தி வந்து நிறைய அடியாட்கள் இருக்காங்க. நிறைய ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டு எதுக்கு நிக்கிறாங்க நமக்கு தெரியும். அவங்களுக்கு பின்னாடி நிறைய வண்டிகள் நிறுத்தப்பட்டிருந்தது. 2 வீலர், 3 வீலர், 4 வீலர், என்ன வேணா இருக்கலாம். ஓகே, பின்னாடி இருந்தது. உங்களுக்கான கேள்வி, இந்த சீன்ல எத்தனை பைக்ஸ் இருந்தது? 4 சைக்கிள், ஒரு பைக் நினைக்கிறேன். ஒரு பைக் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஓகே, இருந்ததா? பைக் இருந்தது. 4 சைக்கிள் பக்கத்துல ஒரு பைக் ஒண்ணு இருந்தது. ஒரு பைக்கா 2 பைக்கா? ஒரு பைக் தான் பார்த்தேன் நான். ஓகே, ஒரு பைக் தான் பாத்திருக்காங்க. சங்கீதா, நீங்க பாத்தீங்களா சார் வேற ஏதாவது பைக்? இல்ல, நான் பைக்கே பார்க்கல. ஓகே, பைக் பார்க்கல. நீங்களும் பாக்கலையா? சங்கீதா பாத்திருக்காங்க. சங்கீதா பார்த்த அந்த பைக் அங்க இருந்ததா இல்லையா அப்படின்னு விஷுவல்ஸ்ல பார்க்கலாம். போர்ட்.
ஒரு பைக். ஓகே, சரியான பதில். 4 சைக்கிள் இருந்தாலும் அது பக்கத்துல ஒரு பைக் இருந்தது. ஓகே, சூப்பர், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு வரீங்க. அடுத்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுடைய திரைப்படம் பார்க்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. என்ன மாதிரி படங்கள் பார்ப்பீங்க? மெர்சல், மெட்ராஸ் மாஸ்டர், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். படங்கள் நாங்க வந்து ரொம்ப ஹை பட்ஜெட் படமா இருந்தா பாப்போம் யூஸ்வலா. அப்புறம் காமெடி பார்ப்போம். அழற படம் நான் பார்க்க மாட்டேன். நானும் பார்க்க மாட்டேன். சண்டை படம் பார்ப்பேன், காமெடி படம் சொன்ன மாதிரி பிக் ஆக்டர்ஸ் படம் பார்ப்போம். மாஸ் மெர்சல் பண்றதுக்கு போற மாதிரி. ஓகே, ஜோக்கா இருக்கணும், குட்வில் மூவிஸா இருக்கிறது தான் பார்ப்போம் எப்பவுமே. எது கொஞ்சம் கொஞ்சம் ஆஃப்டர் இருந்தாலும் பார்க்கவே மாட்டோம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. என்ன மாதிரி படங்கள் விரும்பி பாப்பீங்க? சங்கீதா. எங்களுக்கு காமெடி, ஆக்ஷன், இந்த ஸ்டைல் ஆஃப் மூவிஸும் ஓகே. நான் நிறைய பாக்குறது ரொமான்டிக் மூவிஸ். பர்டிகுலரா இந்த தீபாவளி, நியூ இயர், பொங்கல் ரிலீஸ் அதெல்லாம் நாங்க மிஸ் பண்ண மாட்டோம். அதெல்லாம் கண்டிப்பா கவர் பண்ணிடுவோம். ஓகே, தியேட்டருக்கு போய் பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது? அவங்க கிட்ட போலாம், மெர்சல் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா கேட்கணும். 2 பேருமே வந்து சென்னை பேஸ்ட் அப்படிங்கிறப்போ அந்த மூவி வாட்சிங் அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இல்லையா? அதுவும் பேக் ஹோம் அப்படிங்கிறப்போ நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிருப்போம். அது இப்போ இங்க நீங்க கடல் கடந்து வந்ததுக்கு அப்புறமா இப்போ how is it here? எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மெட்ராஸ் மாதிரியே இருக்கான்னு கேக்குறீங்களா? நீங்க அங்க பார்த்ததுக்கும் நீங்க பார்த்ததுக்கும் என்ன இங்க வித்தியாசம் அப்படி கேக்குறீங்களா? இங்க வந்து கொஞ்சம் டிக்கெட் ஈஸியா கிடைச்சிருது. மெட்ராஸ் ஈஸியா கிடைக்குது. அது ஃபர்ஸ்ட் கரெக்ட். அது தான் பார்க்க முடியும். ஆமா. ரெண்டாவது வந்து நீங்க இங்க படத்துக்கு நம்ம போறது வந்து ஒரு பெரிய ப்ரிப்பரேஷன் கிடையாது. மெட்ராஸ்ல வந்து ஒரு பெரிய ப்ரிப்பரேஷன். படத்துக்கு போறதுக்கு முன்னாடி படத்துக்கு போறோம்னு 5 பேர் கிட்ட சொல்லிட்டுருவோம். படத்துக்கு வந்து பார்த்துட்டு வந்தப்போ ஒரு 50 பேர் கிட்ட சொல்லுவோம். அது இங்க இல்ல. அது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க போகும்போது அந்த ஒரு அது என்ன சொல்றது, அந்த இன்டர்வல் பிரேக் இல்லாததால நம்மளுக்கு ஒரு இது இருக்காது. சம்டைம்ஸ் வந்து அந்த அந்த ஒரு அந்த ஜானர் பிரேக் அது கொடுத்த ஒரு ஃபீல் இல்ல இங்க. அது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு எனக்கு. அந்த ஒரு நான் சொல்றது மாஸ் படங்களுக்கு மட்டும் சொல்றேன். அங்க வந்து ஒரு டயலாக் பேசிட்டு நிறுத்தும் போது ஒரு பாஸ் வேணும், அது இல்ல. மற்றபடி ஐ லைக் த ஹோல் ஆம்பியன்ஸ் ஆஃப் ஹவ் இட் இஸ். நாங்க யூசுவலா இந்த பெரிய படங்கள்ல தியேட்டர்ல தான் போய் பாக்குறோம். எனக்கு வந்து ஆனா ரஜினி படம் இப்ப நம்ம ஊர்ல பார்த்து ஒரு விசில் அடிச்சு அந்த இதெல்லாம் போட்டு லைக் ஒரு எல்லா டயலாக்ஸ் எல்லாரும் கை தட்டி, இங்க வந்து அது கொஞ்சம் ஆரவாரம். ஒரு டயலாகே ஃபர்ஸ்ட் டைம் கேட்க முடியாது தியேட்டர்ல இல்லையா? அந்த மாதிரி இருக்கும் இல்லையா ஊர்ல? அதுக்காக நம்ம 2 வாட்டி படம் எல்லாம் பார்ப்போம். யூகேல இருந்த போது கூட சிவாஜி இல்லையா? அதுக்கு நாங்க வந்து 2 பேக் டு பேக் உட்கார்ந்து பார்த்தோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபுல்லா அவ்வளவு கேட்கல. பட் இங்க கம்மிதான். எனக்கு இன்னும் நல்ல எஃபெக்ட். நீங்க இந்த சிவாஜி போட்டது நல்ல ஞாபகம் இருக்கு. நாங்க சிவாஜி கல்யாணம் ஆன புதுசு அப்போ நாங்க வந்து லண்டன்ல படம் பாக்குறோம். என் பக்கத்து சீட்ல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அவர் என்ன இடிச்சிட்டு போயிட்டு என்ன ரஜினியை காமிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டா. ஆமாங்க ரஜினி. ஐயோ நான் போன ஷோல கூட ரஜினியை காமிக்கிறது மிஸ் பண்ணிட்டேங்க. என் ஃப்ரெண்ட் வெளியில இருந்து அந்த மாதிரி கிரேசி ஃபேன்ஸ் சொல்ல முடியாது, எல்லாருமே இல்லையா? சோ அது எல்லாருமே எந்த ஏஜ் குரூப் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் கிடையாது. எல்லாருமே விரும்பி பார்க்கக்கூடிய மாஸ் ஆக்டர்ஸ்னுடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து அனைவருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். சோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஊர்ல இந்த மாதிரி போய் பாத்துருக்கீங்களா? இந்த மாதிரி அவங்க சொன்ன மாதிரி பேப்பர் போட்டு இல்ல கத்தி விசில் அடிச்சு? அங்க நம்ம சென்னையில அந்த மாதிரிதான். நம்ம தியேட்டர்ல போனா அந்த மாதிரிதான் நமக்கு என்ஜாய்மெண்ட் கிடைக்கும். அங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இல்ல நான் பண்ணதில்ல. நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்ஜாய் பண்ணிருக்கேன். நான் அது பண்ணதில்ல. சங்கீதா? இல்லங்க, நானும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாம் பார்த்தது கிடையாது. ஆனா இங்க வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்திருக்கேன். ஓகே, அது ஒரு சொன்ன மாதிரி ஒரு பிளஸ் சைடு. கொஞ்சம் நமக்கு ஈஸியா போக முடியுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இங்க பார்த்திருக்கேன். ஓகே ஓகே நைஸ். சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அடுத்த क्वेश्चन போகலாம். இப்போ அடுத்த क्वेश्चन ஃபார் டிங்கி உங்களுக்கானது.
கேள்விக்கு முன்னாடி one more time for you. Here you go. கொடி அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து ஒரு சீன் நம்ம பார்த்தோம். தனுஷ் அவர்கள் இறங்கி வராங்க, ஃபுல் பக்கா கெத்தா இறங்கி வராரு. இறங்கி வந்து எல்லாருக்கும் ஒரு வணக்கம் வைக்கிறாங்க, சுத்தி ஆட்கள் இருக்காங்க, ஒரு சீட்ல வராங்க. சோ இறங்கி வந்த தனுஷ் அவர்கள் கையில் வணக்கம் அப்படின்னு சொல்றப்போ அழகா பாத்திருப்பீங்க, எத்தனை மோதிரங்கள் போட்டிருந்தார்? தப்பான ஆன்சரே கான்ஃபிடென்ட்டா சொல்றது. இருங்க ரீப்ளை பண்றேன். அதுக்கு தானே அந்த கெத்துங்கிறது. சொல்லுங்க சொல்லுங்க, கெத்தா ஒரு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஒரே ஒரு மோதிரம் தான் போட்டிருந்தாரு தனுஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரியா, ஒரு மோதிரம். போர்டு இல்லன்னு சொல்லிட்டாங்களே. ஓகே, ஒரு மோதிரம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கான மோதிரமே போடல அவரு. மோதிரம் போடலையா தனுஷ் அவர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. கேட்டலாம் போர்டு கிட்ட. போர்டு போடலையே, மோதிரமே போடலையே. ஓகே ஓகே, போடலங்க. அவர் இப்படி காட்டினாரு, ஆனா போடல. எத்தனை மோதிரங்கள் போட்டிருந்தாருன்னு சொன்னேன், எனக்கு கரெக்டா தெரியலையே, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன். போட்டிருந்தாரா இல்லையான்றது நான் எதுவுமே உறுதிப்படுத்தல. கரெக்டா தான் கெஸ் பண்ணாரு, ஆனாலும் வந்து சரி இருக்குமோ அப்படின்ற ஒரு கெஸ்ட்ல வந்து ஓகே. சோ அவ்வளவுதான். சீனை பாத்தீங்கன்னாலே வந்துட்டு அதுல இருந்துதான் வந்து கேட்போம். இட்ஸ் லைக் கோயிங் டு பி வெரி வெரி சிம்பிள். இப்படிதான் மாத்தி கேட்டாலும் உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த பதில் தான் நீங்க வந்து சொல்லணும். ஓகே, அப்பப்போ வந்து நம்ம பதில் சொல்லாம இந்த மாதிரி பக்கத்துல எடுத்து கொடுத்த உடனே வந்து அதுவே எடுத்து சொல்லிட்டு வந்து பாயிண்ட் வாங்கிட்டு போயிட்டாங்க சங்கீதா, அந்த மாதிரி கூட வந்து நம்ம வந்து விளையாடலாம். இப்ப கேட்கலாம் அவங்களுக்கான கேள்வி. இப்ப என்ன பதில் சொல்றீங்கன்னு பாக்கலாம். உங்களுக்கான விஷுவல்ஸ் இதோ. நம்பர் நோட் பண்ணிக்கோ. கையெல்லாம் பதன்னு ஆகுது, அப்படியே பர்தா போட்டு அள்ளிட்டா. அத தொடாதீங்க, தொட்டா அலாரம் அடிக்கும். ஹலோ ஜென்டில்மேன். ஓகே, லிங்கா படத்துல இருந்து வந்த ஒரு சீன். ஒன் மோர் டைம் ஃபார் யூ. பார்க்கலாம். நம்பர் நோட் பண்ணிக்கோ. கையெல்லாம் பதன்னு ஆகுது, அப்படியே பர்தா போட்டு அள்ளிட்டா. அத தொடாதீங்க, தொட்டா அலாரம் அடிக்கும். ஹலோ ஜென்டில்மேன். ஓகே, கேள்விக்கு ரெடியா? அவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த சீன்ல பின்னாடி வந்து ஒரு நகைக்கடையினுடைய பெயர் டிஸ்பிளே ஆகும். ஓகே, சோ அந்த நகைக்கடையினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடி தலைவர் என்ன சொன்னார்னா, சிசிடிவி நம்பர் எல்லாம் பாத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு சந்தானம் கிட்ட, இல்லையா? சோ அவர் சொன்ன மாதிரி நீங்க 4 பேரும் வந்து அந்த படத்தோட சிசிடிவி கேமராவுடைய நம்பரை பாத்துருக்கீங்களா அப்படின்றத இப்ப நானும் கேட்க போறேன். அதில் கடைசியாக வந்த கேமரா எண் என்ன? 17. அதோட முடிஞ்சுதா? ஓகே, 17 அப்படிங்கிற நம்பர் சரியா அப்படிங்கறத போர்டு கிட்ட கேட்கலாம். போர்டு. தலைவர் சொன்னோன்னே கரெக்டா வந்து நம்பரை புடிச்சிட்டீங்க. அவரை வந்து ஹிண்ட் கொடுத்துட்டாரு, பாருங்க அப்படின்னு. ஓகே, அதனால 10 பாயிண்ட்ஸ். ஓகே, இப்ப அவர் சொன்னதுனால நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, அதனால உங்களுக்கு நான் 10 பாயிண்ட்ஸ் தரேன். உங்களுக்கானது டீம் ஏ. உங்களுக்கான கடைசி கேள்வி இந்த ரவுண்ட்ல. விஷுவல்ஸ் ப்ளீஸ். கேள்விக்கு முன்னாடி மற்றொரு முறை உங்களுக்காக இதோ.
ஓகே, கேள்வி. மாரி திரைப்படத்துல இருந்து வந்த ஒரு சீன் நம்ம பார்த்தோம். ஒரு ரோட்ல நடக்கக்கூடிய ஒரு சண்டை. எதுக்கு முன்னாடி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில் என்ன கோவில் அப்படிங்கிறதுக்கு கோவில் வாசல்ல ஒரு போர்டு வச்சிருக்காங்க. கோவில் பெயர் வச்சிருந்தாங்க, எந்த கோவில் வாசல்ல சண்டை போடுறாங்க அப்படின்னு. அந்த கோவிலுக்கு நம்ம வந்து ஒரு கும்பிட போட்டு சாமி கும்பிட்டுட்டு கேள்விக்கு போலாம். கேள்வி என்ன அப்படின்னா, சண்டை போட்டுட்டு இருக்கும் போது நிறைய கடைகள் கொஞ்சம் தூரமா இருந்ததா, தள்ளி இருந்தே வந்து சாமி கும்பிட்டுட்டு ஒரு கேள்விக்குள்ள போலாம். சோ கேள்வி, சண்டை போட்டுட்டு இருக்கும் போது சுத்தி 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 சண்டை போடும்போது பின்னாடி வந்து நிறைய கடையெல்லாம் இருந்தது. அதுல ஒரு பேர் மட்டும் நிறைய பிளாஷ் ஆயிட்டே இருந்தது. ப்ராமினண்டா தெரிஞ்சது ஒரு கடையினுடைய பெயர். அதையும் நானே சொல்லிடுறேன். திருமலை அப்படின்னு ஏதோ பேர் தெரிஞ்சது. அது என்ன கடை? அது என்ன கடை? கடை பேர் தெரிஞ்சது, ஆனா அதுக்குள்ள வந்து கேமரா ரோல் ஆயிடுச்சு, நான் பாக்கல. என்ன அந்த கடை, என்ன கடை அது? அது மெக்கானிக் ஷாப் மாதிரி, ரிப்பேர் ஷாப் மாதிரி. பாத்துடலாம் போர்டு. பரவாயில்லங்க, தளபதி ஃபேன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்குல்ல. திருமலை படம், அதுல அவர் என்ன பண்ணாரு எல்லாமே வந்து ரிலேட் பண்ணி கண்டுபிடிச்சதுக்காக இந்த பாயிண்ட் உங்களுக்காக. கண்டிப்பா 10 points ஃபார் மிஸ்டர் விஜய். ஓகே, எபிசோடைய கடைசி கேள்வி. விஷுவல்ஸ் ஃபார் சூப்பர் எஸ் இதோ. ஹலோ. எதுக்கு போன் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரம்? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? One more time. Here we go. ஹலோ. எதுக்கு போன் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரம்? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஓகே, ரொம்ப கீனா அப்சர்வ் பண்ணி வந்துட்டு இருக்கிற மிஸ்டர் சதீஷ் அவர்கள் வந்து கேள்விக்கு ஃபுல்லா ரெடி ஆயிட்டாரு பதில் சொல்றதுக்கு. உங்களுக்கான கேள்வி இதோ. அஜித் அவர்கள் படுத்திருந்த அந்த பெட்டுக்கு பக்கத்துல சைட் டேபிள் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆமா, நிறைய இருந்தது. ஆமா, நிறைய கச்சமச்சான இருந்தது. அதுல 1-2 நானே சொல்லிடுறேன், 1-2 நீங்க எனக்கு சொல்லுங்க. ஓகே, டி அலாம் கிளாக் இருந்தது, சில வாட்ச் இருந்தது, அண்ட் செல்போன் எல்லாம் இருந்தது. அது பக்கத்துல வந்து 2 புத்தகங்கள் இருந்தன இல்லையா, 2 புக்ஸ் இருந்தது. அதுல ஒண்ணு நான் சொல்றேன், இன்னொன்னு நீங்க சொல்ல போறீங்க. ஓகே, முதல்ல இருந்தது என்ன பெயரு நான் பார்க்கல, 2வது இருந்தது என்ன பெயர்னு பார்க்கல. ஆனா ஒன்று வந்து நம்மளுடைய இந்தியன் நேஷனல் லீடர் ஒருத்தரை பற்றிய ஒரு புத்தகம். அது யாரை பற்றிய புத்தகம்? அது காந்தி. அது கரெக்டா இருக்குமா அப்படிங்கறது நம்ம போர்டு கிட்ட கேட்டுடலாம். போர்டு, லைஃப் ஆஃப் மகாத்மா காந்தி. லைஃப் ஆஃப் மகாத்மா காந்தி சரியான பதில். ஓகே, you get 10 points. இதோட வந்து we have come to the end of this round. பாரு நல்லா பாரு, இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு இந்த ஸ்கோர்ஸ். பாக்குறதுக்கு நீங்க மறுபடியும் வெயிட் பண்ணி ஆகணும். So let's catch you all back after the small commercial break. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜி தமிழ் வழங்கும் ரீல் மாஸ்டர். It's time to play Real Master. வாங்க விளையாடுவோம், மோதி விளையாடுவோம். சரி சரி.
சரி சரி என்ற வார்த்தையை சொன்னால் நம் மனதில் எழுவது சிரி சிரி. ஜி தமிழ் ஸ்டுடியோஸ் பிரிஸ்கோ டெக்சாஸில் இருந்து சரி சரி சிரி சிரி ஸ்டாரிங் ஆர்.ஜே. விக்டர். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஜி தமிழ் வழங்கும் ரீல் மாஸ்டர். பாரு பாரு நல்லா பாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. இப்ப ஸ்கோர்ஸ் பாக்குறதுக்கு அதை விட இன்ட்ரெஸ்டிங்கா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கோர்ஸ் பாத்துடலாம். ஸ்கோர் போர்ட் ப்ளீஸ். ஓகே. மெட்ராஸ் மர்சல் 65 and Super S 80. எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் மூணாவது ரவுண்ட். சோ ரவுண்டுடைய பேர் வந்து கேளு கேளு நல்லா கேளு. படத்துல வந்து ஒரு மூவி டயலாக் விஷுவல் வரும் உங்களுக்கு. அந்த ஆடியோவை கேட்டுட்டு அதுல இருந்து ஒரு வார்த்தை வந்து டயலாக்ல இருந்து ஒரு வார்த்தை அல்லது 2 வார்த்தை உங்களுக்கு வந்து பீப் பண்ணப்பட்டிருக்கும். அது என்ன வார்த்தை அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஓகே, நல்லா கவனிங்க. 2 முறை பிளே செய்யப்படும். கவனிச்சுட்டு நீங்க அதுக்கப்புறமா வந்து பதில் சொல்லலாம். யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் செகண்ட் டைம் கம்ப்ளீட் பண்ண வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு 2வது கேள்வி அதுக்கப்புறம் நீங்க சொல்லலாம். ஓகே, சோ ரவுண்டுக்குள்ள போறதுக்கு ரெடியா இருக்கீங்களா டீம் ஏ அண்ட் பி? இந்த ரவுண்டுடைய முதல் வீடியோ விஷுவல் உங்களுக்கானது. மெட்ராஸ் மார்சல். இது பூ விழுந்தா பூ பாத, தலை விழுந்தா பாத. ஓகே, என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒன் மோர் டைம். பூ விழுந்தா பூ பாத, தலை விழுந்தா பாத. நிறைய மெமரிஸ் இருக்கக்கூடிய அதே சிவாஜி படத்துல இருந்து வந்த ஒரு டயலாக் தான் அது. கண்டிப்பா அப்ப சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. சிங்கப்பாதை. சிங்கப்பாதை. ஓகே, பூ விழுந்தா பூ பாதை, தலை விழுந்தா சிங்கப்பாதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிங்கம் அப்படிங்கிறது சரியான பதிலா? பூ விழுந்தா பூ பாத, தலை விழுந்தா சிங்கப்பாத. ஓகே, சரியான பதில். இப்ப சூப்பர் எஸ் அதை எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்னு பாத்திரலாம். உங்களுக்கான விஷுவல்ஸ் இதோ. யார வேணாலும் இருக்கலாம் சார். பப்ளிக்கா இருக்கலாம், இந்த பிரஸ் பீப்புளா இருக்கலாம், இல்ல அந்த பொண்ணோட அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம். அந்த அண்ணன் ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கலாம். அவர் பேர் IPS கூட இருக்கலாம். ஓகே, தெரி படத்துல இருந்து வந்த ஒரு சீன் அது. ஒன் மோர் டைம் ஃபார் யூ. யார வேணாலும் இருக்கலாம் சார். பப்ளிக்கா இருக்கலாம், இந்த பிரஸ் பீப்புளா இருக்கலாம், இல்ல அந்த பொண்ணோட அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம். அந்த அண்ணன் ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கலாம். அவர் பேர் IPS கூட இருக்கலாம். ஓகே, தெரியல. அன்பு சும்மா ஒரு கேஸ் சொல்லுங்களா? அன்பு செல்வனா? ஓகே, அன்பு செல்வன் வச்சுக்கலாம். அன்பு செல்வன் கரெக்டான பதிலா? போர்ட்
ஓகே, பிரியா ரெடியா இருக்காங்க நினைக்கிறேன், சொல்லலாம். IPS விஜய் குமார். அவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, அது கரெக்டா அப்படின்றத முதல்ல பாத்துடலாம். போர்டு. யார வேணாலும் இருக்கலாம் சார். பப்ளிக்கா இருக்கலாம், இந்த பிரஸ் பீப்புளா இருக்கலாம், இல்ல அந்த பொண்ணோட அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம். அந்த அண்ணன் ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கலாம். அவர் பேர் IPS விஜய் குமாரா கூட இருக்கலாம். ஓகே, கரெக்டான பதில். சூப்பர். இப்போ உங்களுக்கான கேள்வி. ஓகே, அவங்களோட பதிலை நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கான பதில் இப்போ விஷுவல்ஸ் ப்ளீஸ். என்னோட இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் வேண்டாம், ஆனா எதிரியா இருக்கிறதுக்கு தகுதி வேணும். மற்றொரு முறை உங்களுக்காக விஷுவல்ஸ். என்னோட இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் வேண்டாம், எதிரியா இருக்கிறதுக்கு தகுதி வேணும். என்னோட நண்பனா இருக்கிறதுக்கு என்னோட நண்பனா இருக்கிறதுக்கு எந்த தகுதி வேண்டாம், எதிரியா இருக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தலா. அதுதான் வந்து விஜய் அவர்களும் எதிரொலிச்சிருக்காங்க. சரியான பதிலா கேட்டலாம். போர்டு. என்னோட நண்பனா இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் வேண்டாம், ஆனா எதிரியா இருக்கிறதுக்கு தகுதி வேணும். ஓகே, சரியான பதில். தளபதி எல்லாத்தையும் வச்சு வாங்குறாரு. ஓகே, 10 பாயிண்ட்ஸ் பிடிச்சிட்டே வராங்க. இப்போ சதீஷன் ஃபேமிலி உங்களுக்கான அடுத்த விஷுவல்ஸ். இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? ஓகே, கெஸ் பண்ணலாம். இன்னொரு கவனிச்சு ஒரு ஃப்ளோல என்ன வருது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ இன்னொரு முறை உங்களுக்காக இதோ. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? நானும் ரவுடிதான் அப்படிங்கிற படத்துல இருந்து சேதுபதி அவர்களுடைய டயலாக் அது. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? எச்ச அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான பதிலா? போர்டு. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? எச்ச. ஓகே, ஃபுல் ஃப்ளோல போயிட்டு இருக்காங்க. ஓகே, சோ மெட்ராஸ் மசால்ஸ் உங்களுக்கான அடுத்த கேள்வி. விஷுவல்ஸ் இதோ. நம்மளை காப்பாத்திக்கிறது பேரு ரவுடிசம் பண்ணு. One more time for you. நம்மளை காப்பாத்திக்கிறது பேரு ரவுடிசம் பண்ணு. சொல்லுங்க. ரவுடிசம். ஓகே, ரவுடிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சரியான பதிலா அப்படின்னு பார்க்கலாம். போர்டு. நம்மளை காப்பாத்திக்கிறது பேரு ரவுடிசம்னா ரவுடிசம் பண்ணு. ஓகே, அவங்க ஊர் படம் அப்படின்னோடனே கரெக்டா சொல்லிட்டாங்க. சொல்வீங்க அப்படின்னு நினைச்சேன். ஓகே, சூப்பர். இப்போ உங்களுக்கானது. லிமிட்டே கிடையாதுல, பூரா அன்லிமிட்டட் தான். அது லோக்கலா இருந்தாலும் சரி, ISTR இருந்தாலும் சரி. இன்னொரு முறை உங்களுக்காக இதோ. லிமிட்டே கிடையாதுல, பூரா அன்லிமிட்டட் தான். அது லோக்கலா இருந்தாலும் சரி, ISTR இருந்தாலும் சரி. வஸ்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சரியான பதிலா? போர்டு. இந்த வஸ்திக்கு லிமிட்டே கிடையாதுல, பூரா அன்லிமிட்டட் தான். அது லோக்கலா இருந்தாலும் சரி, ISTR இருந்தாலும் சரி. ஓகே, வஸ்தி சரியான பதில். சோ இப்போ உங்களோட கேள்விக்குள்ள போயிடலாம். உங்களுக்கானது. என்ன பொழப்பு இது? நம்ம எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஓகே, one more time for you. என்ன பொழப்பு இது? நம்ம எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்க்கை சரியான பதிலா? பாத்துடலாம். போர்டு. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.
ஓகே, இன்னொரு ஆப்ஷன் ஏதோ வச்சிருந்தீங்க இல்லையா? இன்னொரு ஆப்ஷன் வச்சிருந்தீங்களா? என்னது அது? இன்னொரு நம்ம குழம்பு குழம்பு எதை நம்ம நோக்கி குழம்பு எதை நோக்கி போகுது அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் குழம்பு Okay. எதை நோக்கி போகுதுன்னு எப்படி இருக்கும், அது வாழ்க்கையா guess தான். இருக்குமோ அப்படின்னு நினைச்சோம். அவ்வளவுதான். பாத்தீங்களா, இதுக்குதான் படம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம நார்மலா பேசுற கான்வர்சேஷன்ல வந்துரும். அருமையான ஒரு தத்துவம் தான் சொல்லிட்டு போயிருக்காரு. ஓகே, you get 10 points. சூப்பர் எஸ். கடைசி கேள்வி உங்களுக்கு. ஓகே, போர்ட். ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா சரி, என்ன பண்ணலாம்? தெரியாது. ஓகே, அடுத்த ஒரு தத்துவம் சொல்லியிருக்காரு வைகை புயல் அவர்கள். அது என்ன அப்படிங்கறத இன்னொரு முறை கவனிச்சுட்டு சொல்லலாம். ஒன் மோர் டைம் ஃபார் யூ. ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா சரி, என்ன பண்ணலாம்? ஓகே, சிங்கம். ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான பதிலா போர்ட்? ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம். சரி, என்ன பண்ணலாம்? ஓகே, awesome, 10 points. So that இந்த ரவுண்டுடைய முடிவுக்கு வந்துட்டோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஃபன் ஃபில்ட் எபிசோடா போயிட்டு இருக்கு. இந்த எபிசோடுடைய ஃபைனல் ஸ்டேஜ் ஸ்கோர்ஸ் பார்க்க வேண்டிய நேரம். ஸ்கோர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஹேவ் a small commercial break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஜி தமிழ் வழங்கும் ரீல் மாஸ்டர். சரி சரி. சரி சரி என்ற வார்த்தையை சொன்னால் நம் மனதில் எழுவது சிரி சிரி. ஜி தமிழ் ஸ்டுடியோஸ் பிரிஸ்கோ டெக்சஸில் இருந்து சரி சரி சிரி சிரி ஸ்டாரிங் ஆர்.ஜே. விக்டர். It's time to play Real Master. வாங்க விளையாடுவோம், மோதி விளையாடுவோம். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஜி தமிழ் வழங்கும் ரீல் மாஸ்டர். ஓகே, ஃப்ரெண்ட்ஸா வந்து ஃபேமிலியோட வந்து ரெண்டு பேரும் அழகா வந்து போட்டி போட்டு கொண்டிருக்காங்க. மெட்ராஸ் மர்சல் அண்ட் சூப்பர் எஸ் இந்த எபிசோடோட முடிவில் என்ன ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்கு அவங்களோட சேர்ந்து நானும் அவளா காத்துட்டு இருக்கேன். லெட்ஸ் see ஸ்கோர் போர்ட் பார்க்கலாம். போர்ட்
Oh my God. Madras Masters 110, Super S 110. Okay. எங்கேயாவது நடுவுல 2 பேருக்கும் கொளுத்தி போட்டு கொஞ்சம் மேல எல்லாம் போக வைக்கலான்னு பார்த்தேன். முதல் ரவுண்ட்ல ஆரம்பிச்ச மாதிரியே வந்து முடிச்சிட்டீங்க. That's awesome. Fantastic. வாழ்த்துக்கள். Congratulations. 2 பேருமே ஈக்குவலா இருக்கீங்க. சொல்லுங்க. வசூல் ராஜா மாதிரி எத்தனை 6 எத்தனை 4ன்னு கேட்கலான்னு இருந்தேன்னா பேக் டு பேக் மாத்தி மாத்தி போட்டு வந்து வந்துட்டீங்க இல்லையா? மாத்தி மாத்தி போட்டு கூட 2 பேருமே வந்து ஈக்குவலா வந்தாச்சு. That's interesting thing about this episode also. இது not about the scores. இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் வந்து வின்னர் ரன்னர் அப்படிங்கிறது நான் இல்ல. நீங்க என்ன பாயிண்ட்ஸ் மேல இறக்கி வாங்கியிருந்தாலும் கூட it's all about participation and having fun. That I think like இப்போ எல்லாரும் சேர்ந்து பண்ணிட வந்து really you would have enjoyed a lot. So உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. எப்படி இருந்தது? How did you enjoy the show? மெட்ராஸ் மாஸ்டர். நான் சொல்றேன், லைக் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எவர் நாங்க இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்றோம். இதுக்கு முன்னாடி பண்ணதே கிடையாது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வேளச்சேரியில ஏதோ ஒரு நாயுடு ஹால் நினைக்கிறேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நாயுடு ஹால் ஓபன் பண்றாங்களா ஏதோ பண்ணிருந்தாங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்ணிருந்தாங்க. நாங்க போயிருந்தோம். அப்போ 1 மினிட்ல புடவை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்டெஸ்ட் இருந்தது. ஸோ நாங்க அந்த பார்த்து இவ எனக்கு புடவை கட்டி விட்டா ஏதோ கிஃப்ட் கொடுப்பாங்க. ஸோ அது நாங்க 3 தடவை ஏதோ 3 ஃப்ளோர் தான், 3 தடவை நாங்க தான் ஜெயிச்சோம். ஜெயிச்சோம். ஸோ அதுக்கப்புறம் இப்பதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் எவர் we are participating in it. We really enjoyed it. And credit goes to Sangeeta and Satish தான், அவங்க கூட்டது வந்துதான். So and you did a very good phenomenal job, to be honest, in all this gadgets and everything. It's great. It's a very good experience. Really we enjoyed it. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். எனக்கு ஒரு காலேஜ் ஃபீலிங் வந்துருச்சு. கண்டிப்பா கண்டிப்பா அந்த மெமரிஸ்க்கு கொண்டு போறதுக்காக தான் இந்த ஷோ. ஓகே சொல்லுங்க பிரியா. இல்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் லைக் ரொம்ப ஒரு லாஃப்டர், ஐ மீன் ஒரு சிரிச்சு ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ணி லைக் இட் வாஸ் ரியலி அமேசிங். ஸோ இவ்வளோ வருஷம் லைக் யூஸ்வலா நாங்க 2 பேருமே ஐடி, ஸோ 20 years in IT வந்து இட்ஸ் a long journey for us. ஸோ எப்பவுமே ஒரு ஒர்க் இது டென்ஷன் இது இருக்கும். But after hearing more about Tamil TV and the platform and the thoughts behind this channel, அதெல்லாம் கேட்கும்போது it's really inspiring. And முன்னாடி சொன்ன மாதிரி நாங்களும் பையன் தமிழ் ஃப்ளூவெண்டா தமிழ் பேசுவோம், எழுததான் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்காங்க. பட் இட்ஸ் ரியலி நைஸ் டு பி பார்ட் ஆஃப் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ், மத்தவங்களை தெரிஞ்சுக்கிறது. சோ இந்த ப்ரோக்ராம பொறுத்த வரைக்கும் பிரியா யூ ஆர் டூயிங் ரியலி கிரேட். நிஜமா நாங்க ஆன்சர் ரெடி பண்ணி வச்சாலும் அந்த क्वेश्चனை நாங்க யூகிக்க வச்சிடுவோம்னு நீங்க அப்படியே மாத்தி பண்றது, அதுக்கப்புறம் நீங்க பேசி எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரியலி மீன் இட் போகுது. Thank you. நீங்க இல்லாம வந்து அது நடந்திருக்காது. And let's hear it from Sangeeta and Satish. என்னோட டேக் வந்து இந்த ஐ திங்க் இந்த கோவிட் டைம்ல இன்னும் கொஞ்சம் earlier நம்ம மீட் பண்ணி இந்த ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் யூ வுட் ஹவ் ஸ்பென்ட் தட் டைம் ரியலி வெல் ஐ திங்க், ரைட்? But this was a very good time for all of us. And Priya and Vijay played really well. அவங்க ஃபர்ஸ்ட் ஹெசிடேட் பண்ணாங்க, நீங்க எங்களை டார்கெட் பண்ணி கூப்பிடுறீங்களோ அப்படின்னு ஹெசிடேட் பண்ணாங்க. பிரியா அண்ட் விஜய் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஓகே. அண்ட் ஓவரால் ஐ திங்க் இந்த குவிஸ் ப்ரோக்ராம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு, ஓவரால் ஸ்ட்ரக்சரும் நல்லா தான் இருக்கு. We will definitely recommend it to our friends here and our friends in New Jersey as well. So very good. Awesome. Thank you so much. So இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணது உங்களுக்காக பார்ட்டிசிபேஷன் அவார்ட் ஒன்று முத்தமிழ் awards.com-ல இருந்து உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் அவார்ட், ரீல் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் அவார்ட்ஸ் goes to both of you. Congratulations. Thank you for joining us and have a good day. Bye. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஜி தமிழ் வழங்கும் ரீல் மாஸ்டர். Thank you. Bye.
Vanakkam and welcome to the show Tea Kadai Talks, guys. And in this show, we're going to talk about innovation, basically what drives innovation and what do we need to innovate. And with me on the show, I have Angelo and I have Chinmay, my great buddies. So let's start with the question: what is innovation, right? So what do you guys think innovation is? Just throw it out on the air. Angelo, what do you think? Innovation, I would say, like coming up with a new idea is innovation. Just like creating something new, and that can be a technology, or that can be a new food, or a new shoe. It doesn't have a limit to it. So whatever, just coming up with a new thing is a innovation to me. Mm-hmm. And Chinmay? So innovation is like you're using something that's already created, but you see like a major flaw, for example, and you just improve upon it. Right. Right. So that's pretty much what we have seen, right? Throughout. So when mankind started initially, they were rolling on logs, right? And then they realized, oh, this is just way too long. Let's cut it down. And then slowly man made wheels, and then man moved to the Bronze Age, moved to the Iron Age, and then and so on. Man also learned how to fight amongst themselves more efficiently, right? So we initially had spears, and then we moved to bow and arrows, and then we went to swords. So what is the key factor that drives innovation? So what do you think needs to happen for that innovation? Well, it depends on like go ahead. Oh, okay. So it depends on depends on the reason, the purpose of the thing you're innovating. Like whatever like you mentioned, like swords, spears, etc. Like that's because, well, quite frankly, people needed better tools for warfare. Mm-hmm. So their driving factor was, how do we make this better? How do we make our battle tactics more efficient? So so the real answer, I guess, would be that it depends on the purpose of innovation. Mm-hmm. So do you think there's necessity, like for example, like let's say I want light in the night, right? And in daytime we have the sun, but then in the night we have, or earlier people used these kerosene lamps, and they used all the other stuff, and then they realized, wait, you're not just gonna have kerosene laying around, right? You need to mine it, and it's a lot of loss of labor and everything else, right? So what comes along with that is the need to do something better, right? So there's a necessity there, and that's exactly why Edison came up with the light. Similarly, you had Alexander Graham Bell. So he initially we used to communicate through pigeons or through drums, and then we realized we need a better way to communicate, right? And then man made telephone. So you said it depends on one another, like the conditions are differing for each innovation, but then I think the key factor that lies around is the necessity to do something better. Okay. Yeah. That's true. Yeah. So let's go. I know this will go a little bit into history, but let's. What innovation do you guys think is the most important? Like, if this innovation isn't there,
we're not going to go anywhere. So what do you guys think that kind of an innovation is? That's a good question. Yeah. mm, I would say the wheel and the light. Those two wheel and the light. things, like light in the sense fire. When cavemen, they are our first, like the first generation human being. They invented the wheel. They invented the light, and that slowly kick-started everything. From the wheel came cars, pulleys, and all big machinery. The base line of that is just a wheel spinning. So that one, and without light, we cannot work in the dark, or we cannot do anything. So I think those two inventions and innovation which got innovated later on is like the biggest innovation I believe is. I think. What do you think, Chenmai? I think it would be our infrastructure, like innovation, like construction, or like just construction for infrastructure. Because if we hadn't innovated our like our construction abilities, I guess you could call it, then we would have to spend like years upon years building like the big buildings for offices, or like even houses would take a longer time, and sorts like that. Like the crane actually helps out a lot with speeding up the process. And I think the beginning of infrastructure actually works off of what Angelo said with the wheel, because like when, for example, when they were building the Pyramid of Giza, like they would have to like I could be wrong here, but they would have to like I think they would have to like put the blocks on. They manually lifted. They manually lifted. I thought they dragged. Yeah, it. they manually lifted. They dragged it up. Didn't they drag it, like put logs? What they did was they had like staircases that go all the way around, and then they had like I'm guessing 4 to 8 people pulling it and 4 to 8 people pushing it, and they had like I don't know what they did to make it frictionless. I think they put oil or something like that, and that's how they actually took stuff upstairs. Wow. Yeah, but that's great. I mean, like there are a few, like you said, right? There's both fire. So without fire, you wouldn't have warmth. You wouldn't probably have cooked food. You wouldn't have. I mean, fire is literally needed for everything, right? Even to produce electricity, you need fire. And also wheels, because when man realized that he could get from one place to the other, he started exploring, more natural resources. So man saw iron, man saw copper, man saw other stuff, right? Um, so that basically is how innovation is driven, right? You move from one place to the other, and then you realize, hey, there could be treasure here, or hey, this is a really good place where you could do some cool stuff. To me, what I think is the most important innovation, of course, it depends from century to century, right? But one innovation that changed the way mankind proceeds is probably transistors. Because if there weren't transistors, you wouldn't have computers, you wouldn't have any digitally operated computing mechanism on this planet. And I read something really interesting. It says that if any other industry innovated as quick as the how quick the digital industry accelerated, you can buy 100,000 planes for $5 each. That's all you need to spend to buy planes. Yeah, legit. You can buy 100,000 planes, because that's how transistors became, right? You initially had transistors or they used to cost somewhere around
$800 to $1,000, and today all they cost is 5 cents to integrate a transistor into a chip, right? So that's something. That's basically the history of innovation, right? So any recent innovations you guys are happy about? Recent innovation. Happy about. Well, with recent I mean something like in the span of something that happened in the span of 10 to 15 years. Internet took 20-25 years, so I'm saying after the internet. After the internet, I would say smartphones. I'm very happy with that. Yeah. Because everything's in the palm of your hand. It helps for recording in the education, like recording lectures or not looking up answers, like immediately searching. Angelo, don't be promoting cheating here, bro. Don't be doing that here. I'm not saying looking up answers. Let's say the professor or the teacher is like, okay, use your phone to do this assignment. Everything's in the palm of your hand. So it's like smartphone. I would say changed the whole way we think, the whole way we act. So I think that's like a great innovation, and an innovation that's I sometimes think like, what would be our life without smartphones? If the smartphone wasn't invented in the past 10 years, how our lives would have changed. So that's innovation that makes me think all the time. Sure. You see, there's so many things that we take for granted that, like, you said smartphones, and I was like, oh, what else is there? Let's see. Probably not just in the tech field, but something else like outside of tech. Well, most of the advances in the last 10, 15 years have primarily been in tech. I mean, like, they're the most, like, significant changes because, like when we all said that, like, tech has advanced the most in the last, like, the span of, A long time. A long time ago. Innovations not in tech. I legit opened up Google and I was looking for innovations, not technology, and most of the innovations in the last 10, 15 years is technology. Majority technology. So I would say, do you think media plays a role in that? Because even though there's a innovation that happens in food, innovation that happens in architecture, innovation that happens like other fields, the world only wants to focus on technology because they make a lot of money in that. And technology is the driving factor, like, for most of the things in the world. It's not just that. Technology is like that one industry which is there in every industry, right? So you have technology in automobiles, technology in like healthcare, or technology in, I don't know, lighting, whatever. So you literally have technology in everything. So when you take up something like even food, right? There's tech in food, right? Yeah. Like the Wait. How's there tech in food? I really need to know this because I've never heard of that. No, it's like what do you say? You know how refrigerators have like built-in touch screens and stuff inside, right? Oh, okay. You mean tech that way? Okay. Well, in appliances, basically. Right now, I would say, since we're not in the culinary field or in the architectural field, we might not know. But I'm pretty sure some things are happening around other fields which are not come out. That you guys or they're not that widely known. Yeah. Because I was watching like a Netflix like cooking show, right? Like the final table, and the judges who come there, they're like, oh yeah, we innovated in food like this, like, and the things they do in the kitchen, it's like it looks so fun, and the food that comes out, I've never seen that before at all. Because I would say that is like a innovation that does not involve tech,
which hasn't come out. It takes time for that to come out or people to notice that. So you see that almost, I think 6 or 7 out of the top 10 richest men in the world are, tech entrepreneurs. And you can see that the one that gives you money is basically the driving force, right? The driving force of innovation, I think in technology, is the only thing that probably fetches you money. Or you should probably invest in good technology to make more money out of it. Thing with innovation, like with what Raghav said, I wanted to add on that, like, even if it's not technology, like, for example, I mean, technically, yes, Mukesh Ambani does, like, innovate in the technology field with, like, oil production with Reliance, or, like, just, well, Reliance is everything. Yeah. And It isn't everything, yeah. I mean, Yeah. so with the idea of oil drilling, how do you innovate on an idea? I think it's mostly on finding the problems in the world. Like, if you probably take a problem and then pinpoint, like, let's say, like malaria was a huge disease, right? Back in the 1920s and 30s. It is still a big disease though, but then a lot of people, even in the developed world, they fell very sick. A lot of them died as well. And that basically raised a question on how do you fix malaria, right? How do we cure more people? And then people started coming up with better drugs, and the ones that we use very commonly today, which is also very popular in the media today, is your hydroxychloroquine. Am I saying it right? Yeah, I guess. Hydroxychloroquine. Wrong person to ask medical terms. None of us are medical here, bro. So hydroxychloroquine was a huge innovation when it comes to solving one problem. So I think the first step in the how to innovate question would be to target the problems that is in society today, and just see what lingers around you. Just see something that you see every day, right? So like today, mental health is another issue that people are constantly innovating, trying to find out the right way to address this. So what else do you guys think? So in innovation is very a broad topic, right? Like, and in that I was like reading an article like online like last night or like this morning sometime, and it's in it was in like the in Medium, like they post like blogs written by other people and stuff. And this was a blog written by Paul Myers. It's like Ultimate Guide to Innovation, and he says like there are like three types of innovation. So incremental innovation, radical innovation, and like revolutionary innovation. Revolutionary is like the internet, the wheel. They're all like revolutionized our whole lifestyle. The iPhones revolutionized our whole lifestyle. Like, and incremental innovation is like small improvements made to already existing ideas. So like the difference between iPhone 6 and an iPhone 11. No, it says iPhone, but it's an innovative product. So that's like incremental. And radical, it's like Raghav said, coming up with a new product to solve a need. So this is like innovation. In this categories, we can like, it'll be easier for the audience who are listening. It's like if you have an idea, you would know where you fall under, and you can easily find the resources to innovate stuff. So I would say that should be like the first step when you have an idea, see where it falls under. What about you, bro, Chinmay? So one way which we could innovate is we could use history to see like from the base product to where we are now, and what we can do to make the product better and get closer and closer to perfection as time moves along. Mm-hmm. We can never hit perfection. Yeah, we can. But yeah, that's true. We can at least try to get as close as possible to it.
So I mean, if you look at an example, I think like the way search engines became a thing. I think people learned by looking back at history, right? Like initially there was AOL, and then basically Google learned from the mistakes AOL made, and they made a better search engine, and now they're the ones who dominate. Not just in uh, search engines or in web browsers, but in the entire tech field, they're the ones who dominate, right? So yeah, I think looking back at history and taking the merits and the demerits from what has already happened would be a good idea to innovate, I think. Um, Now, with innovation or with the process of innovation, there rises another question, right? So initially, you have your flow chart of how you innovate. So you can either choose one of the three categories that Angelo mentioned, or you could just take a problem and address it, or you could look back at history. Either one of these. Uh, how do you know if you're copying or if your idea is legit? It's a very fine line, to be honest. It's a very fine line between copying and innovating. And one example I would give is like, I bet everyone who took history in high school would have seen this about Henry Ford. He bought the assembly line into the automobile industry, and he started producing cars quick. And he got that idea from a meat market. He just saw a meat market and they had an assembly line, and he took the assembly line from there and put it in the automobile industry. If he had started his own meat market, that's copying. But he took that assembly line and put it in his own industry, and he innovated that. That's innovation. So it's a very fine line if you look at it. You can easily copy then on innovating. Yeah, that's So you can true. also. I mean, Sorry. oh yeah, go ahead, bro. No, go ahead, bro. Go ahead. So I think, as you mentioned, it's probably taking an idea from a different industry and trying to put it back in another industry and see how. Yeah. But there also comes an ethical dilemma, right? Like, Yeah. let's say tomorrow the meat market guy just comes up and sues the whole of Ford Corporation, saying, "Hey, you took my idea of meat industrialization, and then you just took it into the automotive sector. So I need to be fairly compensated as well." He didn't do it, but that's a different thing. But let's look at another alternate scenario, right? So, do you think original creators should be, should they be given credit for what they do? Uh, I think they have been giving credits. Uh, Whenever some innovation happens, I'm pretty sure when they introduce an idea, hopefully they say something like, "This inspired me." They always, when a new thing is coming, they always have a story when they're introducing it, and they always have a some inspiration to it. And I believe that thing is giving them credit. They're not openly saying, "I invented this." And even in the history, I bet Henry Ford would have said it like, "Oh yeah, I saw a meat market, and that's where I bought this thing from." So I believe that that word is giving credit just by saying it, is giving credit to the original idea. And I'm pretty sure like people are not like that they should have they even now we are like finding, oh yeah, this is where he must have inspired the idea from, the recent innovations that people are doing, or they openly know. So I believe they are technically giving credit, but it's like subliminal, it's not open, it's very subtle. So subtly they are giving them credit. And it also depends on if the original creator makes files for a patent for their idea. Yeah, Like that's where you get into like gray territory with contract law and everything. So I mean, if the original creator if the original creator filed for a patent, then
if Henry Ford, for example, like for the example y'all just gave, Yeah. if he wanted to, if he got inspiration from that, then potentially he could, like, I mean, the meat market person, if there was a patent, which it doesn't seem like there was a patent. It's a very gray area in contract law, honestly. It's a very great It's area. just it's just complicated as hell. Mhm. So, I mean, yeah. I mean, Yeah. Well, people also derive ideas from the nature, right? Like Leonardo da Vinci thought of flying, and he made huge wings so that he could flap. And basically, he took the idea from a bird. Now, you cannot go sue a bird for Yeah, taking its you idea, can. right? Yeah, it's the same thing. Like, and the Wright brothers like kind of innovated that, and this in the still innovations are happening in the airplane industry. We're not still like the same. Only one person can fly. Like Airbuses Yeah, are coming yeah. in. Those kind of things. Anybody can And fly today. coming Yeah. to and coming back. Okay, coming back to like the question difference between like copying and innovation. So this is like it's a very gray area. It's a fine line, honestly. And another, I would say, one thing: if you copied someone's idea and released the product, it will fail. Personally saying, I'm not like, not like it's not a like a vengeance or like something like I'm giving him a curse or something like that. It's like the creator will know where the problem was and how he fixed it. And if he runs into that problem again, the guy who created the product or coded the product, he would know how to fix it. But if you're just taking it out of the internet and it says, oh, it works, and he released the product, and let's say 5 people use it at the same time and it crashes, you wouldn't know, right? You wouldn't know what to do. So I would say, yeah, that's like that's where the line has been drawn. If you don't know how to fix it, it shows that you copied the idea, you did not come up with it, or you did not, you open source it right, you did not research right, you just like copied and pasted. So I would say that's the difference between copying and innovating. What about you guys? Well, it's pretty much the same. Like I mean, you can copy something if you want to learn, but if you copy something and you want to sell it, that's just unfair, right? You're gonna be profiting out of someone else's effort. So and don't call yourself an innovator if you copy, right? That's not something uh you should take pride. I mean, your conscience is gonna hurt at the end of the day. Oh, why did I should have thought of this on my own, or why did I copy it? Why did I just rip this guy's idea off? So that's something to me that's morally not good. Yeah. Copying and innovating. So, I don't think it's that much of a gray area because that's what I initially thought. But so with copying, it's just you can, whenever it comes to copying, you can make it as an inferior product as well. Like I remember a few years ago there was like these really cheap iPhone looking phones which ran Android software. Oh yeah, oh yeah, yeah. I've seen that. I've seen those. Wait. Oh, wait, you have one of those? This is it. This looks like an iPhone 4. You see it? But it's an Android. I got this Wait, in it's India. it's a Redmi, right? No, it's not it's lava or something. Look, wait, let me show it to the camera. It's lava or something. And I bought this in India. It looks like an iPhone, but it's an Android. 4,000 rupees, dude. We bought it for my brother. Got this for 4,000 rupees, and it looks like an iPhone, but it's not an iPhone. 4,000. Like Okay. it's right there. Whatever Chinmay said, it's true. But then with innovation, right? It's like
you're taking something forward. Mm-hmm. You take it forward with the original owner's consent. Yeah. So I think that's how I would differentiate between copying and innovating. So thank you so much for listening on our show. Hope you guys learned something, and hope you guys found something interesting to do, something inspired you to innovate from this show. Make sure to comment your ideas, in our Facebook page, G Tamil TV. And, if you can comment, you can even send us an email in info@gtamil.tv. And Chinmay, tell our viewers what the surprise is if they send an email or comment. So if you guys send an email or a comment, then you have the chance of getting featured on our next episode. Yay! Golden opportunity. Yeah, so don't miss it. Let's see you again in the next episode.